ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா உம்மை ஆராதிக்க வந்த கிருபைகளுக்காக நன்றி, கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே வர வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வருவீராக தகப்பனே. ஆமா ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே வர தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவரே தடைகளை நீக்கி வருவீராக, அவங்க இருதயத்துல பேசுவீராக தகப்பனே. அப்பா தடைகளை நீக்குகிற தயாபரரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இங்க வரணும்னு சித்தம் கொண்டிருக்கிறீரோ தேவன் தாமே அப்பா அவர்கள் எல்லாம் கொண்டு வருவீராக தகப்பனே. உம்முடைய சமூக தண்டைக்கு கொண்டு வருவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தால நிரப்புவீராக தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஓ நன்மைகளின் நாயகனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே அப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிற தகப்பனே. தேவன் தாமே அப்பா பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு எந்த ஆண்டவரே எண்ணங்களோடு ஆண்டவரே அப்பா வந்திருக்கிறார்கள் என்பதை என் தேவன் நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா கடந்த வாரங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பலவீனங்கள் குறுக்கிட்டு இருக்கலாம், இப்போ சுகவீனங்கள் இருந்திருக்கலாம், அது எல்லாவற்றிலிருந்து அவங்களை விடுதலை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே சபைக்கு வர அவங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆமா ஆண்டவரே பாடல ஆராதிக்க போற மகனை கூட உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆராதனை அபிஷேகித்த வண்ணமாய் கொடுப்பிறாக தகப்பனே. ஒரு தேவ பிரசன்னம் அந்த ஆண்டவரே ஆராதனை இருப்பதாக தகப்பனே. அப்பா நீங்க உலாவி வருகிறத நாங்க அந்த ஆராதனை அனுபவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா மகனை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவராக தகப்பனே. அப்பா மகனுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அதே போல மியூசிக் வாசிக்கிறவங்களையும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. என் தேவன் தாமே அப்பா பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படுவதாக தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக தகப்பனே. அப்பா வாசிக்கும் போதே ஆண்டவரே எப்போ அன்றைக்கு தாவீது வாசித்த போது ஓ சவுல் இருக்கின்ற எல்லா விதமான அசுத்த கிரியைகள் வெளியேறினது போல வாசிக்கும் போதே ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல ஒரு ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்குவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, வந்தவர்கள் அன்பரே அப்பா மேன்மைப்படுவார்களாக, வந்தவர்கள் ஒரு சுகம் பெறுவார்களாக தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. கொயரை கூட உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற என் தேவன் தாமே அப்பா நீங்கள் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமா ஆண்டவரே அப்பா பிஏ சிஸ்டத்தை ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா கரண்ட் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு என் தேவன் தாமே அப்பா நான் ஒழுங்கும் கிரமமாய் நடத்தி கொடுக்கும்படியாக ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஆண்டவர் தாமே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக என்று ஜெபிக்கிற தகப்பனே. ஆமா ஆண்டவரே அப்பா செய்தி கொடுக்க போற பாஸ்டர் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவன் தாமே. பாஸ்டர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய ரேமா வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்றதாய் இருப்பதாக தகப்பனே. அப்பா நாங்கள் இதன் மூலமாய் கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. எங்க ஒரு ஆவிக்குரிய விசுவாசத்தில் ஆவிக்குரிய நிலையிலிருந்து ஒரு படி அதிகமாய் வளர நீர் உதவி செய்கிறாங்க. உண்மை இன்னும் கிட்டி சேரும்படியாக இந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மெசேஜ் இருப்பதற்காக ஸ்தோத்திர தகப்பனே. இப்போ முன்னின்று ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். காணிக்கை பாடல் பாடுகிற சிஸ்டரையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா தேவ ஆவியானவரே நீர் ஆண்டவரே அவங்கள மறைத்து வெளிப்படுவராக தகப்பனே. ஆமா ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் தகப்பனே. ஆமா ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, சபைக்கு வரக்கூடாதபடிக்கு தடை செய்கிற தடைகளை நாவிய இயேசு நாமத்தினால முறியடிக்கிற அப்பா எல்லாரும் ஆண்டவரே விடுதலையாய் சபைக்கு வந்து ஆராதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது கூட விக்டர் பிரதர் வந்து முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி
அவர் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நம்மை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். ஆமென். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தரை பார்த்து முழு உள்ளத்தோடு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க. ஆத்துமாவே ஓ. நன்றி சொல்லு. ஓஹோ. முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஓஹோ. முழு உள்ளத்தோடு. நன்றி நன்றி. ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு. கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்களை காண செய்தார். ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு.
ஆத்துமாவே நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே. ஓ ஹalleluya. சபையில் வந்து நீ துதிக்க ஆராதிக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரே. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் நிற்பதும் ஆண்டவரே உம்முடைய கிருபைப்பா, கிருபைப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே தயவாய் உம்மை துதிக்கும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஜீவனை எனக்குள்ள ஊதி ஆண்டவரே எங்கள் சுவாசத்தை கர்த்தா உயிர்ப்பித்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆத்துமாவே ஏன் நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமே, கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமே. ஹalleluya, ஹalleluya. உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்தாரே, உன் நோய்களை குணமாக்கினாரே, ஓ உனக்கு வாழ வயதை கொடுத்தாரே. ஹalleluya, ஹalleluya. உன்னை ஓ ஹalleluya உம்முடைய உள்ளங்கையில ஆண்டவரே நீர் எங்களை மறைத்து வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஹalleluya. ரிகா தகந்தர சக்கரவா மரவாதே தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நடத்தினவரே, எங்களை போஷித்தவரே, எங்களை உடுத்து வைத்தவரே, எங்களை நன்மையால் நிரப்புகிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. தேடி வந்தீரே இயேசு ராஜா, ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. இயேசு ராஜா, ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. என்னேச நீதானையா, என்னை தேற்றிடும் எனது செய்யா. என்னேச நீதானையா, என்னை தேற்றிடும் எனது செய்யா. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லிலி புஷ்பமே, சீக்கிரம் வாருமையா ஐயா, சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா, ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா, ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. உலையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீ. உலையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீ. அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது, அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது,
செய்தீரையா. பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்தீரையா. பயங்கள் நீக்கி பலத்தையும் தந்து, பயங்கள் நீக்கி பலத்தையும் தந்து, பரிசுத்த மகனாக்கினி என்னை, பரிசுத்த மகளாக்கினி. இயேசு ராஜா ஏழையின் உள்ள தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ள தேடி வந்தீரே. தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ள தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ள தேடி வந்தீரே. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்த போது, நாம் ஒன்றுமில்லாமல் இருந்தபோது நாம் அவரை தேடி போகவில்லை. அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் நம்மை தேடி வந்தார். இந்த ஏழையின் உள்ளத்தை அவர் தேடி வந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனையோ தெய்வத்தை நம்ம வணங்கி இருக்கிறோம், எத்தனையோ தெய்வத்தை நாம் நாடி போயிருக்கிறோம். ஆனால் ஒன்று கூட நமக்கு உதவி செய்யவில்லை. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற என் அன்பான இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உங்கள் மீதும் என் மீதும் அவர் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த தேவனை நம்மை தேடி வந்திருக்கிறபடினால அவர் ஒரு நாள் இதுவரைக்கும் நம்ம கைவிட்டதே இல்லை, ஒரு நாள் கைவிட்டதே இல்லை. என்றைக்கு நம்மை கரம் பிடித்து நடத்தினாரோ, என்றைக்கு நம்மை கரம் பிடித்தாரோ, அந்த நாள்லேருந்து இந்த நேரம் வரைக்கும் நம்மை கரம் பிடித்து கொண்டே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவ இதுவரைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்தி கொண்டே வருகிறார். எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? எவ்வளவு நல்ல. என்னை தேடிடு எனது செய்யா, என்னே சனிதானையா. என்னை தேடிடு எனது செய்யா. சாரோனின் ரோஜா நீ புஷ்பமே, சாரோனின் ரோஜா நீ புஷ்பமே. சீக்கிரம் வாருமையா ஐயா, சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழையின் உள்ள தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ள தேடி வந்தீரே. புலையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து
நம்மை தேடி வந்திருக்கிறார். உள்ளம் நம்மை உருவாக்கி நிற்க வைத்திருக்கிறார். வந்தீர். ஒன்றுமில்லாத உங்களை கோபுரத்தில் வைத்திருக்கிறார். இயேசு ராஜா அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால உள்ளம் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீரே. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். நீங்கள் மேலே 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 போய்கொண்டே இருப்பீங்க. ஏனென்றால் அவருடைய நாமம் உங்கள் தலை மேலே தரித்து கொள்ளப்பட்டிருக்கிறது, உங்கள் நெற்றியில் தரித்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால இயேசு என்ன நாமம், இயேசு என்ன நாமம், இயேசு என்ன நாமம், அந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பாவும் என்னை அழைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்து கிருபையிது. தாங்கி நடத்தும் கிருபையிது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது. என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்து தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபையிது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்ற
மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. வியாதி நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், மனசஞ்சலமான நேரத்தில் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை தாங்கினதற்காக வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவரே, இதுவரைக்கும் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவன், நான் வெறும் ஆண்டவரே குப்பை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவன், நான் தூசி ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவன், நான் கந்தை ஆண்டவரே, என்னை நடத்தினரே. என் மீது எனக்கு என்னோடு கூட இருந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வியாதி நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் உம்முடைய கிருபை என்னை தாங்கினதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ நேரத்தில் நான் ஆண்டவரே மனம் மடி வந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மை தேடாமல் கர்த்தாவே நாட்களை கடத்தி வந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வந்து உம்முடைய கிருபையாய் நான் நடத்தினீரப்பா. என் குடும்பத்தை நடத்தினீரே, பிள்ளைகளை நடத்தினீரே, என் கணவரை நடத்தினீரே, என் மனைவியை நடத்தினீரே. ஓ உமக்கு எப்படியப்பா நாங்கள் நன்றி சொல்ல முடியும், எப்படியப்பா நன்றி சொல்ல முடியும். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கி நடத்தின கிருபைக்காக, தயவாய் காத்த கிருபைக்காக, எல்லாவற்றிற்காக நாங்கள் மேலான எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை பாடி நம்ம இந்த ஆராதனை முடிப்போம். ஹல்லேலூயா. இயேசு நாயகா உந்தன் மீடாய் கொள்ளோ, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா உந்தன் மீடாய் கொள்ளோ, இயேசு நாயகா உந்தன் மீடாய் கொள்ளோ, இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கு இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா
நல்ல நீரே இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு திரும்ப விழாது காரோ இயேசு நாயகா கிருபை இழாது காரோ இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா குழந்தை உள்ளமாக்கோ இயேசு நாயகா இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல, என்னில் வாழ்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. என் சுயநலமோ என் சுய சிந்தையோ மாம்ச கிரியையோ ஒன்றும் என்னை ஆளக்கூடாது அப்பா. நீங்கள் தான் என்னை ஆள வேண்டும். உங்களுடைய சிந்தை எனக்குள்ளே இருக்கணும். ஒருவன் குழந்தையைப் போல மாறாவிட்டால், இந்த சிறு குழந்தையைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது. குழந்தைக்கு இருக்கிற அதே குணம், அந்த குழந்தைக்கு இருக்கிற அதே சிந்தனை, இந்த குழந்தை உள்ளத்தில் எப்படி கள்ளம் கபடமல்லாமல் இந்த குழந்தை இருக்கிறதோ அதே போல தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். என் உள்ளத்தை குழந்தை உள்ள போல மாட்டுங்கப்பா. இனி நான் அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே நீரே வாழ்கிறீர், எனக்குள்ளே நீரே இருக்கிறீர், என்னை நடத்துகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கூட வந்திருக்கிறேன். ஓ, நீர் எத்தனை பெரியவராக இருக்கிறீர், எத்தனை நல்லவராக இருக்கிறீர் அப்பா. ஓ, என்னை நடத்துங்க அப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே. எந்த உள்ளத்தில் தங்கி என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஓ யாருக்கும் நாங்கள் ஆண்டவரே ஒரு குற்றமும் செய்யக்கூடாது ஆண்டவரே. யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது ஆண்டவரே. என் வாயின் வார்த்தையினால் கூட யாருக்கும் நானுங்க ஆண்டவரே, வாயின் வார்த்தையினால் யாருக்கும் நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது ஆண்டவரே. கண்களின் பார்வையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், சிந்தனையை அர்ப்பணிக்கிறோம், கைகளின் கிரியைகளை அர்ப்பணிக்கிறோம், கால்களின் நடக்கையை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொன்றும் உம்மை பிரதிபலித்து காட்டட்டும் ஆண்டவரே, உம்மையே பிரதிபலித்து காட்டட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கட்டும் அப்பா, புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் வந்தோம், பாட்டு பாடணும், ஆராதிச்சோன்னு போயிடக்கூடாது. இந்த ஆராதனையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு புத்தியில் ஒரு ஆராதனையாய் கர்த்தாவே மாறட்டும் ஆண்டவரே. ஓ, எங்கள் உள்ளத்தில் நீங்கள் தங்குங்க. ஏழையின் தேடி வந்தீங்க, இந்த குழந்தை உள்ளத்தில் இனி நானல்ல, எனக்குள்ளே கிறிஸ்துவே வாழ்கிறான் என்ற சிந்தனையோடு கர்த்தாவை நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நன்றி அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க நீர் கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக கொடான கொடி நன்றி அப்பா. ஓ ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நான் இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்து உம்மை துதிப்பதற்காகவே எங்களை ஏற்படுத்தி உம்மை துதிப்பதற்காகவே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க செய்த பெரிய கிருபைக்காக, நன்மைக்காக, தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்துக்கும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை பொன்னாக புடமிடட்டும் ஆண்டவரே, எங்களை பொன்னாக விளங்க செய்யட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதனையோடு துக்கத்தோடு வந்தோம். உடைய வார்த்தை எங்களை தேற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களை ஆற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களை கண்ணீரை துடைக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேசுகிற தாசனை கர்த்தாவே உம்முடைய அபிஷேக தைலத்தினால் ஊட்டி ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் மூடி மறைத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ரேமா வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரை. கேட்கிற பிள்ளைகள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீங்களே, நாங்கள் காதுள்ளவர்களாக இருந்து கர்த்தாவை கேட்டு அதன்படி பயன்பட உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முன்பாக இருந்து வந்து ஊழியத்தை செய்ய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற அபிஷேக தைலத்தை அவர்கள் மேலே ஊற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை இந்த நேரத்தில் என்னை சாட்சி அனுப்பின தேவனுக்கு கொடா கொடி நன்றி சொல்லி துதிக்கிறேன். இந்த ஆண்டில் கர்த்தர் எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு. அதில் சில காரியங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். வீட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம சபையில் கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக பண தேவைகள் இருந்தது. அந்த நேரத்தில் கையில் ஒன்றுமே இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் அற்புதமாக தேவைகளை செஞ்சார். அந்த என்கேஜ்மெண்ட்டையும் நல்லா முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நான் வேறு வீட்டுக்கு போகும்போது குழந்தைக்கு பலவீனம் வந்தது. சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அதுலேயும் கர்த்தர் எந்த ஒரு பலவீனம் அணுகாதபடிக்கு, எந்த ஒரு காயம் இல்லாதபடி கர்த்தர் செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். போன வாரத்தில் என் பையனுக்கு பர்த்டே. இந்த 24th அன்றைக்கி நான் முன்னாடி எனக்கும் என் வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. நான் சண்டை போட்டுட்டு கோபமாக எங்கள் சித்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஏசப்பா கிட்ட சொல்கிறேன், ஐயோ டக்குன்னு என் சித்திக்கிட்ட சொல்லிட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. எந்த காரியமானாலும் நான் பெரியவங்கிட்ட சொல்கிறது முன்னாடி ஏசப்பா கிட்ட சொல்லிவிடுவேன். ஏசப்பா இந்த மாதிரி எனக்கு கோபம் வருது, இந்த பிரச்சனை இப்படி பேசுகிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கக்கிட்ட பேசிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஏசப்பா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி எனக்கே தெரியல ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு சமாதானத்தை எங்களுக்குள்ளே கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த பர்த்டேயும் கர்த்தர் நான் நினச்சி பார்க்க முடியாத வழிக்கு கர்த்தர் அற்புதமாக செஞ்சார். எனக்கு 2011 பலவீனப்பட்டேன் செப்டம்பர் 26. அதே இந்த ஒவ்வொரு செப்டம்பர் 26 வரும்போது நான் நினைவு கூறுவேன். என் பையனுக்கு 2.5 இயர்ஸ் இருக்கும்போது இங்கே கேக் கார்னர் கிட்ட வீட்டில் இருந்தோம். சடனாக நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அண்ணனும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. எல்லா பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, போயிட்டாப்பா அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி. அண்ணா அழுதுகிட்டே எல்லா பாஸ்டர்கிட்டையும் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் அன்றைக்கி நம்ம சபைக்கு ஒரு பாஸ்டர் வந்தார். அவரும் சொன்னார், தீர்க்க தரிசனமாக நீ உன் குழந்தை பிறந்தப்போ 2 வயசில் நீ இறந்துட்டேன், ஆனால் கர்த்தர் உனக்கு ஜீவனை திரும்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த நாள் வரும்போது அந்த நேரத்தில் 4 மாவடி மெசேஜ் போயிட்டே இருக்குது. கொரோனா டைம். அந்த ஒரு பிரதர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா எனக்கு திரும்பியும் பலவீனம் அட்டாக் ஆகிட்டே இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, எனக்கு அம்மா இறந்தப்போ அம்மா நிறைய வாட்டி என் பலவீனத்தை பார்த்துட்டு நீ செத்து போனாலும் நல்லா இருக்கும்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பலவீனம் அதே மாதிரி அம்மா இறந்துட்டப்போ திரும்பியும் எதுக்கு அம்மா எடுத்தாருன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு ஆவிக்குரிய அப்பாவை ஒரு அம்மாவாக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் என்னை ஒரு அம்மா எவ்வளோ வேதனைப்படுவாங்களோ எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் ஐயாவும் எங்களுக்காக சொல்ல முடியாது.
பல மணி நேரங்கள் எனக்காக ஜெபிச்சிருக்காங்க. பல நாட்கள் வந்து அவ்வளோ ஒரு மரண வேதனையிலையும் கர்த்தர் அவங்க 2 பேரோடைய ப்ரேயர். நான் நிறைய வாட்டி நிறைய ஊழியர் எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஊழியர்கள் நான் தேடி போவேன். சில நேரத்தில் என் குழந்தைய கை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையாக ஆக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு இருளான சூழ்நிலை. அநேக ஊழியர்கள் என்னை தேடி வந்து, அம்மா நான் இப்படி போயிட்டு இருக்கேன், உனக்கு ஜெபிக்கணும் ஏசப்பா சொல்கிறாரு. ஆனால் அம்மா இருந்தப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது ஏசப்பா, எனக்கு தெரியல. அம்மா என் கையில் இவங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க, இந்த ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் எனக்கே சுயநினைவு இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய அப்பாவை வந்து ஒரு அம்மாவை பேசும்போது சில காரியங்கள் நான் எப்படி சொல்கிறது, அம்மா ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அப்பா பாஸ்டர்கிட்ட சொல்லிவிடுவேன். எனக்கு அந்த மாதிரி சின்னதானாலும் பெருசானாலும் அது சொல்லும்போது அவருக்கு நிறைய கைடன்ஸ் பண்ணி நான் ஊழியர் கிட்டத்தட்ட ஒரு 3.5 years ஆகுது. நான் வெளியில் எந்த ஊழியர்களுக்கு தேடி போகலை. கர்த்தரை வந்து எங்கள் ஆவிக்குரிய அப்பா வசனங்களை சொல்லி சொல்லி அதை வந்து எனக்கு நடத்தி நான் நேற்று கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மழை வந்துட்டு இருக்கு, எசப்பா சர்ச்சு போனோம், கையில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. குழந்தைய எப்படி கூட்டிகிட்டு போவேன்னு தெரியாது, மழை வந்துட்டு இருக்குன்னு. நான் மனசுக்குள்ளே எசப்பா மழை கொஞ்சமாவது விட்டுச்சுன்னா நான் தூரல் விட்ட கடகன்னு ஓடிடுவேன், எனக்கு அது பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அந்த மழையை வர விடாமல் சர்ச் க்ளீன் பண்ணவும் கர்த்தர் பலன் தந்தார். கர்த்தருக்கு ஒரு நான் நினைப்பேன் ஒவ்வொரு காரியம் ஏன்னா என்னை நடத்தும்படியாக தேவ ஊழியர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. போன ஃப்ரைடே, அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைடேயில் போன ஃப்ரைடே ரொம்ப பலவீனப்பட்டேன். பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டேன். அவர் வரும்போது என் காலில் இருந்து ரொம்ப கால் வலி. என்னால் எப்போவுமே ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணாமல் இருந்ததில்லை. புதன்கிழமையாவது மிஸ் பண்ணுவேன், ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணாமல் இருந்தது எனக்கு வேதனையாக இருந்தது. ரெடி ஆகிட்டேன், குளிச்சுட்டு வந்தால் என்னால் உட்காரக்கூட முடியல. ஏசப்பா சரியா அப்படியே படுத்துட்டேன், சொல்லிட்டேன் என்னால் முடியல, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது வந்து அவர் வரும்போது என் கால்லேருந்து ஒரு ஏதோ ஒன்று வெளியில் போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுறப்போ எனக்கு கர்த்தர் பாஸ்டர் மூலியமாக அவருடைய ஜெபம் மூலியமாக ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சார். இதெல்லாம் எனக்கு செஞ்ச தேவாதி தேவன் உங்களுக்கும் செய்வார். விசுவாச அறிக்கையை நமக்கு கொடுத்துருக்காரு. அதில் நிறைய காரியங்கள் எனக்கு அதிகமாக அதில் பிடிச்ச ஒரு லைனு, என் சரீரத்தை வந்து வியாதியோ பலவீனமோ பிசாசோ ஆளுகை செய்யக்கூடாது ஏசப்பான்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நிறைய வாட்டி எனக்கு பலனை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் அதெல்லாம் பிடிச்சது மட்டும் அவர் சொல்லுவேன், ஆனால் நிறைய இருக்குது. நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்களும் இருக்குது. நம்மளை எனக்குள்ள மிஸ்டேக்குன்னு தான் சொல்லிவிடுவேன். இந்த சபைக்கு வந்தாலும் நான் மெயினாக வந்து மன்னிக்கிறது எப்படின்னு நான் ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு ஏன் விடுதலை கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் 1.5 year கேப்பில் ஒரு நாள் மெசேஜ் கொடுத்தாரு, நீங்கள் சிலர் வந்து மன்னிக்கவே முடியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த காரியங்கள் நான் வசனம் கேட்க இறுதியில் கிரிய செய்கிறாரு. இப்போது எங்கள் அக்கா பசங்களே சொன்னேன், ஏன் இவங்களை திட்டுறாங்க, நீ ஏன் சைலண்ட்டாக இருக்க? எனக்கு தெரியல, ஏசப்பா அந்த மன்னிக்கிற குணத்தை கொடுத்துட்டாருடா. ஏன் அவங்கள சுத்தமாக சிலர் வந்து சொல்லுவாங்க, நம்ம பசங்களை யாராவது கொல்ல நினச்சா நம்ம மன்னிப்போமா? சொல்லுங்கள் யாராவது. ஆனால் என் குழந்தைய கொல்ல நினச்சவங்களும் என்னை மன்னிக்கிற அந்த கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. சில நேரத்தில் சொல்லுவோம் அவங்களுக்கு ஏதாவது பலவீனம் தான், ஆனால் இதெல்லாம் எது நடக்குதுன்னா கர்த்தருடைய வசனம் அவருக்குள்ளே நம்மளை நடத்தும். ஸோ சண்டே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏதாவது பலவீனம் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா யார்கிட்டயே சொல்ல முடியல, நம்ம ஊழியர்கள்கிட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஊழியர்கள்னால் ஜீசஸ்க்கு அடுத்தது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நடுவில் தான் இவங்களோட ஜெபிக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்கிறாரு. அவர் மூலியமாக தான் ஏசப்பா நமக்கு நிறைய அற்புதங்கள் நடத்துகிறார். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. சபைக்கு வாங்கன்னு சொல்கிறது எதுனா நம்மளை வந்து சரியான ஒரு நம்ம வழி ராங்காக இருந்தாலும் அது நமக்கு சொல்லி கொடுக்குறது, நம்மளை வழியை சீர்படுத்துறது. ஸோ சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சியாக நிறுத்தினதுக்காய் கோடான கோடி நன்றி. எங்கள் பாட்டியோட சொத்து வந்து 50 வருஷம் ஒருத்தர் வச்சுருந்தாங்க. 5 வருஷமாக போய் கேட்டோம், கொடுக்கவே இல்லை. பாஸ்டர் சொல்லுவார்ல, 50,000 வருதுன்னா ஜெபிக்கிறது அது வேறு, 50,000 வரத்துக்கு வழியே இல்லாத ஜெபிக்கிறது
அது வேறு பாஸ்டர் அடிக்கடி வசனத்தை விசுவாசத்தை குறித்து பேசுவார். ஒன்றுமே எங்ககிட்ட அது வராதுன்ற சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் 5 வருஷம் தொடர்ந்து போராடி விசுவாசத்தில் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் போன 23ஆம் தேதி அது முழு விடுது, அது உங்களுக்கு தான் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. இன்னும் அழுந்தாலும் கொடுக்கல. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம விசுவாசமாக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, அந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, அந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, நின்றை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நின்றை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, நீ மகிழ்ந்து கை கோரு, வீண் கை மாறு மிகுதியாக. நீ மகிழ்ந்து களி கோரு, வீண் கை மாறு மிகுதியாக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே. கொடும் வறுமையின் உழன்றாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, கொடும் வறுமையின் உழன்றாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உள்பசி ஆற்றினாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உள்பசி ஆற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி. காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். எப்படி இதை போனோம் நான் பார்த்தோம். எப்படி அவன் நீதிமானானா, நடக்காத விஷயத்தை, மழையே பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு என்ன பண்ணார், அதை விசுவாசித்தான். அல்லையா, உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்போ நீதிமானா மாறுவீங்கன்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொன்னாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 50 வருஷமா என்ன பண்ணுது, இடம் அப்படியே போராட்டமா இருக்குது. ரொம்ப வருஷமா கிடைக்கவே இல்லை. ஆனா கிடைக்காத உணத்தை நீங்க விசுவாசிக்கும் போது என்ன பண்ணுது, அது உங்க வாழ்க்கையில கிடைக்குது. அல்லேலூயா.
வாய்ப்பே இல்லை, மாறி மாறி பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க, இது மாற வாய்ப்பே இல்லைன்னா நீங்க விசுவாசிங்க தேவனுடைய வார்த்தையை. தேவனுக்கு என்ன பண்ண செய்வாரு, தேவன் பிரச்சனையை மாத்துவாரு. எனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லப்பா முடியாதுப்பா, இது ரொம்ப கஷ்டமானுவாங்க. இல்ல, கஷ்டமா இருந்தாலும் தேவனுக்கு அது கஷ்டம் இல்லை. மனுஷனால் கூடாதான் தேவனால் எல்லாம் சொன்னோம். என்னது? தேவனால் கூடும் இல்ல, தேவனால் எல்லாமே கூடும். அப்படி எல்லாமே கூடலனா அவர் கடவுளே இல்லை. என்ன சொல்றீங்க? என்னால எதுவுமே முடியல, என்னால எல்லாம் சேர்ந்து முடியும் சொல்ல முடியாதுன்னா கடவுள் இல்லை. கடவுள்ல எல்லாமே முடியணும், அதான் கடவுள். அப்ப நம்ம ஆண்டவரால எல்லாமே முடியும். அல்லேலூயா, எல்லாமே முடியும். ஆமென். அப்போ நடக்காததை, பார்க்காத காரியத்தை தேவன் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்கள் தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருப்பாங்க. அவர்கள் தேவன் ஆஸ்வதிக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். பிரச்சனையை பார்க்காதீங்க, யார பாருங்க? தேவனை பாருங்க. அல்லேலூயா. பிரச்சனைய பார்க்காதீங்க, யாரை பார்க்கணும்? இதெல்லாம் போனவரை பார்த்தோம். ஏனென்றால் தேவன் அப்படியே பார்க்கலாம். சரிங்களா? இங்க பேழையை பார்க்கிறோம், இங்க நோவா பேழையை பார்க்கிறோம். சிலருக்கு என்ன பண்றாங்க, ஆசை, பேழையை கட்டுறாரு, பேழையை கட்டாரு. பேழையை கட்டும்போது எல்லாருக்குமே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இப்ப நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. எப்படின்னா, பேழை கட்டுன்னு இருக்கும்போது நிறைய மக்கள் உள்ளேயும் போவாங்க, வெளியும் பார்ப்பாங்க. என்ன கட்டுறாங்களே, என்ன போய் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த பேழைக்கு வேண்டிய நிறைய பொருட்கள் இந்த ஊர்ல சில ஆள்கிட்ட கிடைக்க, மரம், சில கீழே சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். அவங்க ஹெல்ப்பும் என்ன பண்ணிருப்போம், இதை தேவைப்பட்டிருக்கோம், மரம் கொடுப்பா, அது கொடுப்பா, இது கொடுப்பா அப்படின்னு. சில மரம் அவங்க வீட்டுல இருக்கும், இல்ல அவங்க சொந்தமான இடத்துல இருக்கும். நீ என்ன வெட்டு ஹெல்ப் பண்ணுப்பா, இப்படி ஏதாவது என்ன பண்ணலாம், ஹெல்ப் கேட்டிருக்கலாம். ஹெல்ப் கேட்டு நோவா என்ன பண்ணலாம், இவ்வளவு பெரிய ஒரு கப்பலை கட்டும் போது அதுல எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஊர்ல எல்லாமே பார்ப்பாங்க. எப்படிதான் என்ன கட்டுறாரு மனுஷன், இவ்வளவு பெருசா கட்டுறாரு, எதுக்கு கட்டுறாரு, என்னத்து கட்டுறாரு? அவர் சொல்றாரு. அப்ப மெசேஜ் விடுறாரு, இல்ல இன்னும் சில நாட்கள், வருஷங்கள்ல ஒரு பெரிய மழை வரப்போகுது. அந்த பெரிய மழை வந்து என்ன பண்ண, மொத்த பூமி அழிக்கப்படும், நீ மணந்து. அப்ப கேட்க, எதுக்கு இது மழை வருது, ஏன் வருதுன்னு கேட்டிருப்பாங்களா? என்ன சொல்லுப்பாரு அதுக்கு? நீங்க பாவியா இருக்கீங்க. சூப்பர். என்ன, நீங்க பாவியா இருக்கீங்க, பாவத்துல இருக்கீங்க. நோவா காலத்துல பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் ஜலப்பிரயம் வந்து தன்னை வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் உணர்வில்லாமல் அறிவில்லாமல் இருந்தாங்களாம். அப்போ இவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ நீ செய்த பாவம், தப்பு, இது தேவனுக்கு விரும்பாதது, ரத்தம் செஞ்சது தேவனுக்கு விரும்பாது, இப்படி ஆணோடு ஆண் செய்த பாவம் தேவனுக்கு விரும்பாதது, இப்படி பல விஷயங்கள் ஆண்டு பிடிக்காத செஞ்சிட்டு இருக்கே சொல்லும்போது இவர்களுக்கு அதை விடுவதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. எப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா சரி ஓகே, ஆனாலும் சரி விடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் நீ சொல்ற மாதிரி என்னதான் வராது, மழை. ஏன் வராது? எது? முன்னாடி மேல இருந்து மழை சொன்னல, தமிழ்நாட்டுல டக்குன்னு காஷ்மீர்மா அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப அதே மாதிரி இவங்களுக்கு மழையே பார்த்து இல்லை. எல்லாம் நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்பா, நீ சொல்றதும் ஓகே, ஆனா கடைசியா விட்ட பார்த்து பெரிய ஒரு பொய் சொல்லுவாங்களே, பெரிய உடாப் சுட்டாம்பா. என்னப்பா, வானத்துல இருந்து மழை வருமா, எங்க நடக்க விஷயமாப்பா அது, நமக்கு சாதாரண விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு ஆளு, ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு ஆளு, அவர் எங்கேயுமே போல, ரொம்ப சூடான கிளைமேட்ல தான் ஆப்பிரிக்கால இருக்கும். சரிங்களா? அவங்ககிட்ட போயிட்டு, எப்ப கிளைமேட் எங்க ஊர்ல ஜில்லுன்னு இருக்கும், இப்போ இங்கிலாந்துக்காரத்து வரான், என்ன சூடா இருக்கு, எங்க ஊர்ல ஜில்லா இருக்கும்னா என்ன நம்புவானா? எப்படி கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும்? பாக்கலையே, சூப்பர், பாக்கலையே, ஜில்லுன்னு இருக்குது வாய்ப்பே இல்ல. அவங்கள பிடிச்சு கொண்டு போய், ஆமாப்பா ஜில்லுனா கிளைமேட், நான் தான் இவ்வளவு வருஷம் ஆப்பிரிக்கால இருந்து கருத்து போயிட்டேன், கருங்குரங்கு ஆயிட்டேன், அப்படி ஜில்லுன்னு இருக்குமா அப்படின்னு நம்ப முடியும். இங்க இவங்களுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை. ஆனா என்ன பண்ணாரு, இதனால வெளியிலே உள்ள என்ன மாறி மாறி போகிற என்ன பண்ணுவாங்க, இருந்திருப்பாங்க, ஏதாவது உதவி செய்யறதுக்கோ இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா உதவி செஞ்சவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, வேடிக்கை பார்த்தவங்க
உள்ளேயும் வெளியிலும் போனவங்க யாருமே அது உள்ள பிரவேசிக்க முடியல. அல்லேலூயா. அதே மாதிரிதான் இந்த பேழை என்பது ஒரு சபை. அல்லேலூயா. பேழை என்பது ஒரு சபை. சபை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அப்படிதான் நீங்க பிரவேசிக்க முடியாது. இந்த சபையில் எப்படி ஆராதனை நடக்குதுன்னு பார்க்கலாம், பிரவேசிக்க முடியாது. சும்மா போயிட்டு வரலாம், அதுவும் பிரவேசிக்க முடியாது. நீங்க சபைக்கு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணலாம், ஆனாலும் அதுல பிரவேசிக்க முடியாது. யார் பிரவேசிப்பாங்கன்னா, யார் சபையில தங்குறாங்களோ, அந்த பேழைக்குள்ள யார் போய் உட்கார்றாங்களோ அவர்கள் தான் தேவன் பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. சும்மா பேருக்காக போகிறவங்களோ, கடமைக்காக சர்ச்சுக்கு போறவங்களோ, சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக போறவங்களோ, இல்ல நமக்கு போனோம்பா அப்படின்னு போறவங்களால உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் சபைக்கு போகுதுன்னா தேவனோட உறவு இருந்தால் தான் காப்பாற்றப்படுவீங்க. அல்லேலூயா. என்ன இருக்கணும்? தேவனோட உறவு இருக்கா? பக்கத்தை பார்த்து கேளுங்க, தேவனோட உறவு இருக்கா? நல்ல உறவு இருக்கா? அல்லேலூயா. இருக்காப்பா? அப்போ உறவு என்பது என்னன்னா, நீங்க பேசுவது உறவு அல்ல. உறவு என்னது? அவர் உங்களோட பேச உறவு. நீங்கள் பேசுவது ஜஸ்ட் பேசுறதுதான். ஆமென். ஒருவன் வாசற்படியில் இருந்து என்ன பண்ணுவேன்? கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு அங்க நிப்பாட்டுங்க. என் சத்தத்தை கேட்டு, இதுதான் முக்கிய வேர்டு. ஓகேங்களா? என் சத்தத்தை நீங்க பேசுறீங்க, அது பத்தாது. எது கேட்கணும்? என் சத்தத்தை யாரு கேட்க? நான் சொன்ன ரொம்ப ஜோம் பண்றாங்க, ½ hour ஜோம் பண்றாங்க, 1 hour ஜோம் பண்றாங்க, ஓகே நல்லதான். அவ சத்தம் கேட்டியா? யாரு அவ சத்தம் கேட்கிறாங்களோ அப்போதான் என்ன பண்ணுவாரு? அவர் உள்ள போய் அவனோட என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். நீங்க போய் ஜெபம் பண்ணி டக்குன்னு மூடிட்டு வருதல்ல. யார் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போய் போஜனம் பண்ணுவேன்னா, போஜனம் என்னது? உள்ள போயிட்டு வாப்பா சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம், என்ன பண்ணலாம் இன்னைக்கு, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி என்ன பண்ணலாம் இன்னைக்கு, இதெல்லாம் பங்கு போட்டு சாப்பிடலாம், ஆண்டு உட்காந்து சாப்பிடுவார். அது இல்லை, இந்த வேத வார்த்தை தான் போஜனம். அப்ப இந்த போஜனம் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள போய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற சக்தி இந்த தேவட வார்த்தைக்கு இருக்கு. அல்லேலூயா. இவங்க நோவா ஜனங்கள் ஏன் அழிக்கப்பட்டாங்கன்னா, ஏன் இவர்கள் எல்லாம் அழிந்து போங்கனாங்கன்னா, முக்கியமான காரணம் இந்த வார்த்தையை அவங்க நம்பல, வேத வார்த்தையை நம்பல, படிக்கல. நோவா சொன்ன வார்த்தை என்ன பண்ண? அவரு கேட்டு அதை விசுவாசிக்கல. ஏன் பிரச்சனைனா, தேவன் சொன்ன வார்த்தையை கேட்காத ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அறுப்புண்டு அழிந்து போனார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை தான் என்னது? உங்களுக்கு சாப்பாடு, ஆகாரம். அப்பனா தேவனோடு பேசுவது மாத்திரமல்ல, அவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் விஷயமே. நீங்க எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்கன்றது விஷயம் இல்ல, எவ்வளவு நேரம் அவர் நம்மோடு பேசுறதா விஷயம். அல்லேலூயா. அல்லேலூயா. தட்டுறாரா? என் சத்தத்தை கேட்டு. அப்போ சத்தம் கேட்கிறீங்களா? தேவ சத்தம் உங்க காதுல கேக்குதா? தேவனோடு உங்களோடு பேசுறாரு, அந்த அனுபவம் இருக்குதா? அவரோட சொல்லிதான் நீங்க செய்யறீங்களா? இந்த அனுபவம் இருந்துன்னா அடுத்த நிலைமை என்னன்னா, அவர் உங்களோட உட்கார் இந்த பைபிளுடைய காரியங்களோடு பேசுவாரா, இதை கற்றுக் கொடுப்பாரா, இது இப்படி சொல்லுதுப்பா, இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்குதுதா, இதை நடக்க போகுதுப்பா. இப்படிதான் தேவனோடு பேச வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் பேசி அவர் கேட்கிற பழக்கத்தை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு உட்கார்ந்து போஜனம் அவர் என்ன பண்ண கேட்பாரா. அல்லேலூயா. பேசுவார். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா மத்தியில பாத்தீங்கன்னா, அந்த தன்னோட நண்பன் வந்திருப்பான். நண்பன் வந்த பிறகு என்ன பண்ணுவான்? போய் அவன் ஃப்ரெண்டு கேட்பான், எனக்கு என்ன பண்ண 3 அப்பம் கடனா என்ன பண்ண கொடுப்பா அப்படின்னு கேட்பான். இல்லப்பா ரொம்ப லேட் ஆச்சுன்னா படுத்துட்டு தர மாட்டேன்னு இருப்பான். திருப்பி என்ன பண்ணுவான்? அவன் போயிடுவானா? திரும்பி தட்டுவான். என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஏப்பா ஃப்ரெண்டு வந்துக்கிறான்ப்பா, அவங்க என்ன கொடுக்க ஒன்று அப்பம் எதுவுமே இல்லைப்பா, எனக்கு என்ன பண்ணுப்பா, கொஞ்சம் அப்பம் ஏதாவது கொடுப்பா அப்படின்னு போது, இல்லப்பா நான் பசங்கள்லாம் படுத்துட்டாங்கப்பா அப்படின்டுவான். திரும்பிட மாட்டான், திரும்பி தட்டுவான். அப்போ என்ன பண்ணுவான்? அவன் தட்டுறதுக்காக, அது வேண்டி அவனுக்காகவும் இல்லை, அவன் தொந்தரவு பண்றதுனால, வருந்தி கேட்டதுனால என்ன பண்ணுவான்?
அது என்ன பண்ணுவான், அதை திறந்து அப்பத்து கொடுப்பானா. அப்போ யாருக்கு அப்பம் கிடைக்குதுன்னா நீங்க தட்டணும். முதல் வாட்டி தட்டிட்டு போயிருந்தனா என்ன அர்த்தம்னா, ஓகே இவன் ரொம்ப இஷ்டம் இல்லை விட்டுருக்கலாம். இவன் தட்ட நினைக்கிற ஃப்ரெண்டு, ஓகே அவர் முக்கியமான ஃப்ரெண்டு போல, ரொம்ப முக்கியம் போல, அதனாலதான் இவ்வளோ நான் வேணாம் சொன்னா பண்றான். அவன் போகாம இருந்து தட்டினே இருக்கிறான். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க தட்டி கொண்டே இருக்க வேண்டும். எப்ப இது வரைக்கும்? கதவை திறக்க வரைக்கும், இல்ல கதவை உடைய வரைக்கும். அட பாய் மனுஷா, 3 அப்பத்திற்காக ஒரு கதவே உடைச்சிட்டீங்க தட்டி தட்டி. ஒண்ணு கதவை திறக்கணும், இல்லைன்னா கதவை உடைக்கணும். வெண்கல கதை உடைத்து இரும்பு தாட்பாக்களை முறித்து அந்த நகத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல புதிர் ஆண்டு உங்களுக்கு தருவார். அப்போ நீங்கள் அவரோட, அப்போ ஏன் அவர் திறந்தானா, சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டு திறக்கிறாரு. அப்போ நீங்களும் தேவ சத்தத்தை கேட்கணும். இங்க நோவா ஜனங்கள் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாம இருக்கிறாங்க. அவங்க வேடிக்கை பாக்குறாங்க, கப்பலை பாக்குறாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, எல்லாம் சூப்பரா இருக்குன்றாங்க. அதெல்லாம் சரிதான்பா. நீங்க ஆண்டு சத்தத்தை நீங்க சபையில கேட்கிறீங்களா? ஆண்டு சத்தம் ஜபத்துல கேட்கிறீங்களா? காலை எழுந்த உடனே தேவ சத்தம் நீங்க என்ன பண்றீங்க, கேட்கிறீங்களான்னு பார்க்கணும். அல்லேலூயா. யார் கேட்கிறாங்களோ அவரோடு தான் உட்கார்ந்து ஆண்டு என்ன பண்ணுவாரா, போஜனம் பண்ணுவாரு. அல்லேலூயா. அப்போ ஏன்னா நீங்கள் கேட்கும் போதுதான், தொடர்ந்து கேட்கும் போதுதான் ஆண்டுக்கு தெரியும். ஆண்டுக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய நீங்க அதுல வாஞ்சி எப்படி இருக்குது, விருப்பம் எப்படி உங்களுக்கு தெரியும். நீங்க அது கேட்க கேட்க கேட்கதான் உங்களுக்கு எவ்வளவு வாஞ்சி இருப்பு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும் அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வாஞ்சி இருக்குன்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எவ்வளவு வாஞ்சி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். நீங்க கர்த்தருக்கு எதுவுமே ப்ரூவ் பண்ணவே வேண்டாம். உங்க ஏ டு எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நீங்க எதுக்கு தொடர்ந்து கேட்கறீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கீங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு பொருள் உங்க ஃப்ரீயா கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பொருளை வச்சுக்கிறது விதமே வேற. அந்த பொருளை நீங்க ரொம்ப வீட்டுல கேட்டு கேட்டு முடியாது சொல்லிட்டு ஒரு செல்போன் கேட்கறீங்க, வீட்டுல தரமாட்டேன்றாங்க. நீங்க பேசி பேசி அழுது அழுது ஒரு செல்போன் வாங்குறீங்கன்னா அந்த போன் எப்படி வச்சுப்பீங்க? ரொம்ப பத்து வச்சு அழுது பாப்பீங்க. டக்குன்னு மழைக்கு போனா என்ன பண்ணுவீங்க? எப்போ ஒரு கவர் வாங்கி என்ன பண்ணுவீங்க? நம்ம நனைகிறோமோ இல்லையோ அது நனைய விட மாட்டோம். நான் நனைஞ்சாலும் பரவாயில்லப்பா, எது நனைய கூடாது. ஆமா, நான் நனைஞ்ச ஒரு டோலோ சாட்டை சரியா போயிடும். போன் நனைஞ்சா 1000 2000 வாங்கிடுவான். ஆனா பத்திரமா வைப்பான். ஏன்? கஷ்டப்பட்டு வாங்கினது. அதே மாதிரி தேவகிட்ட கஷ்டப்பட்டு வாங்கும் போது நமக்கு அது அருமை புரியணும். அவருக்கு எல்லாமே தெரியும், நமக்கு புரியணும். அப்பா இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பிள்ளைய, இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்து அவர் கொடுக்கிறது ரெடியாக்குறாரு. நீ கஷ்டப்பட்டதான் கொடுக்கணும்னு அவர் அவசியம் இல்லை. ஆனால் நீங்க வந்து ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துட்டீங்கன்னா அவருடைய என்னது அருமை புரியாது. அல்லேலூயா. அதனால என்னவோ தெரியல, பெண்கள்லாம் 10 மாசம் பொறுத்து குழந்தை பத்துருக்கிறான்னு ஈஸியா பார்த்துருந்தா, ஏப்பா கேடாக்குப்பா நீ வேணா போ, இல்லோ சொல்லும் என் பட்டு ஏன் 10 சொல்லும் ஆடு உன்னை 10 மாசம் பெத்த வயிறாது 10 எரியுது இப்படியா பண்ற, உன்னை 10 மாசம் ஏப்பா எல்லாரும் 5 மாசம் பெத்த மாதிரி நீ மட்டும் 10 மாசம் பெத்த மாதிரி ஓவரா பண்ற. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பெக்கும் போதுதான் என்ன தெரியுது, அருமை தெரியுது. விட மாட்டான், பத்திரம் வச்சுமா. இதுவே மாங்காய் காய்க்கிற மாதிரி வருஷம் சீசனா 2 3 10 100 10 என்ன பண்ணிருப்பாங்க. எப்ப ஒண்ணு வச்சு சமாளிக்க முடியல, இது 100. அப்போ அதை நீங்கள் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனையோடு பெற்றெடுக்கும் போது அதனுடைய என்ன தெரியுது, எவ்வளவு முக்கியத்துவம் தெரியுது இல்லைங்களா. அதனால அம்மாங்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா பண்ணுவாங்க. உன்னை எப்படி ஏன் பால் ஊட்டி தேடி வளர்த்தண்டா, நீ இப்ப பாருப்பா எப்படி பண்ணுது, எல்லாம் குடிச்சுக்கிட்டு மார் மேல ஏறி மிதிக்குது, அப்படி வசனத்தெல்லாம் என்ன பண்றீங்க சொல்றீங்க. அப்போ சில விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக சில விஷயங்கள் இப்படி நினைப்பது வாழ்க்கையில கொண்டு வராரு. இது ஜனங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க, கேட்கறாங்க, எல்லாத்தையும் தெரியுது. ஆனாலும் வார்த்தை மேல அவங்க என்ன பண்ணல, விசுவாசம் இல்ல. அப்ப யார் வார்த்தை மேல விசுவாசம் இருக்குதோ அவர்களை தேவன் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை நன்மை என்ன பண்ணுவார் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஓகே. அதுக்கப்புறம் மாத்திரம் பாத்தீங்கன்னா இங்க உத்தமனாய் வாழ்ந்து யாரு கேட்டினா நோவா உத்தமனாய் வாழ்ந்தான். அவன் மனைவியோ பிள்ளைகளோ உத்தமம் வாழ்ந்த மாதிரி என்ன இல்லை அங்க இல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்றாரு, மொத்த குடும்பத்தையும் காப்பாத்துறாரு. ஆதியாகமம் 6:17-18 பார்க்கும்போது, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரவேசியுங்கள். இப்போ என்ன சொல்றாருன்னா, இங்க உத்தமனா வாழ்ந்து யாருன்னா நோவா தான். 6:9 பார்த்தீங்கன்னா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆனா 18 நான் உன்னுடனே என் உடன்படிக்கையை, யார் உடன்படிக்கை யாரை ஏற்படுத்துறாரு? நோவா கூட. அப்ப நியாயப்படி பார்த்தா யாரா காப்பாத்திருக்கணும்? கரெக்ட் தானே? டிக்கெட் எடுத்து யாருக்கு? ஒருத்தருக்கு. பஸ்ல ஒருத்தர் டிக்கெட் எடுத்துட்டு வாங்கப்பா எல்லா பிள்ளைங்களும் வாங்க, எல்லாம் வாங்க, 10 பேர்ல ஏறுங்க, கனெக்ட் பாப்பாயோ ஒருத்தர் டிக்கெட். எப்ப எல்லாம் ஒரே குடும்பம் ஒத்து போனா ட்ரெயின்ல ஏறுறீங்க, ஒரு டிக்கெட் எடுத்துட்டு மொத்தமே என்ன பண்றீங்க? ஒத்துக்க மாட்டான். ஏன்னா தடுத்து எடுக்குப்பான்னு. ஆண்டவர் அப்படி இல்லை. தேவன் உங்களை பார்க்கும் போது உங்களை மட்டும் பார்க்கல, உங்க குடும்பத்தையும் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்படின்னா நம்மட பாரு நாம தான். ஆனா ஆண்டவர் பாரு நீங்கன்னா உங்க குடும்பம். அல்லேலூயா. அது ஒரு பேக்கேஜ். என்னது? ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? நீங்க மனைவினா யாரு? எல்லாருமே யாரு? கணவன் பிள்ளை எல்லாம் சேர்ந்தா ஒரு பேக்கேஜ். தேவன் பார்க்கும்போது பேக்கேஜ் தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க உத்தமம். ஒருவேளை உங்க கணவன் என்ன பண்ணலாம்? உண்மை உள்ளவளா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களா இருக்கலாம், ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களா கூட இருக்கலாம். நீங்க உத்தமனாய் வாழ்ந்தீங்கன்னா உங்க நிமித்தம் உங்க கணவனை உங்க பிள்ளையே தேவன் பாதுகாத்துக் கொள்வாரு. அல்லேலூயா. ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இது ஒரு பேக்கேஜ், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்ன உடன்படிக்கப்பட்டிருக்கேன், என் நிமித்தமாக என் கணவனையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாக்கணும். ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் என்ன பண்றேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் நிமித்தமாக எங்க அப்பா அம்மா எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. அதான் யோசு சொல்லுவாரு, நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். அல்லேலூயா. அப்போ நீதிமானா இருக்கிற நோவாவை மாத்திரம் காப்பாற்ற வேண்டிய கர்த்தர் நோவாவை காப்பாத்தலப்பா. யாரு காப்பாத்துறாரு? அவன் மனைவி, பிள்ளைகள், அதுக்கப்புறம் யாரு? அவங்களுடைய மருமகள்கள். அவங்களும் பேக்கேஜ்ல வராங்க எல்லாருமே. இது ஒரு பேக்கேஜ். குடும்பம் ஒரு. அப்ப நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, உத்தமனா இருந்தீங்கன்னா, நீதிமானா இருந்தீங்கன்னா, உங்கள் நிமித்தம் யாரு? உங்களுடைய பையன் இல்ல உங்களுக்கு பொண்ணு மாத்திரம் இல்ல, யார்? உங்களுடைய மருமகன் சரியில்லை கூட உங்கள் நிமித்தமாக தேவன் உங்க மருமகனையும் காப்பாத்துவாரு. அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் மருமகளை தேவனை காப்பாத்துவாரு. அல்லேலூயா. இது ஒரு பேக்கேஜ். நீங்க இதுல பாத்தீங்கன்னா லோத்துக்கா ஜெபம் பண்ணுவாரு. யாரு? ஆபிரகாம். நீதிமானா லோத்து நாம் பாக்குறோம். அப்ப லோத்தை மாத்திரம் காப்பாத்தல, யாரா காப்பாத்துறாங்க? லோத்து அவங்க மனைவி அவங்க பிள்ளைகளை காப்பாத்துறாங்க. அந்த மருமகன் எல்லாம் போய் கூப்பிட வரல, வந்தவங்க காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அப்போ மொத்த பேக்கேஜா என்ன பண்ண ஆண்டவர் காப்பாத்துறாரு. அப்போ உங்களை உடன்படிக்கை பண்ணிருந்தா உங்க நிமித்தமாக உங்க குடும்பம் பணம் காப்பாற்றப்படும், பாதுகாக்கப்படும், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆதிகாமம் 7:1 பாத்தீங்கன்னா, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசி சொல்ல. உன்னதான் நான் கூப்பிட்டேன், இவங்களும் எதுக்கு வராங்க அப்படி சொன்னாரா? நீங்க எல்லாரும் பிரவேசிங்கப்பா, எல்லாம் நம்ம குடும்பம் தான், எல்லாம் நம்முடைய எல்லாரும் வாங்க சொல்ல உள்ள பிரவேசிச்சுட்டு, ஓகே, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. நீதிமானாய் கண்டேன். ஹல்லேலூயா. யார் நீதிமானாய் கண்டேன்? நோவா. உன்னைதான் நீதிமானா. இவங்க என்ன அட்டகாசம் பண்ண தெரியல. இவங்க நோவா மாதிரி உண்மையா இருந்தாங்களோ இல்லை இவங்க பிள்ளைகள் உண்மையா இருந்தாங்களோ அதெல்லாம் போடல. உன்னை மாத்திரம் தான் பார்த்தேன். ஆனா உன் நிமித்தமாக எல்லாரையும் காப்பாத்துறேன்.
அல்லேலூயா. அப்ப நாமும் நம் நிமித்தமாக நான் குடும்பத்தை ஆண்டு ரட்சிப்பாரு. அல்லேலூயா. நம் நிமித்தமாக நம்ம சொந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமாக இருக்கும். மத்தேயு 7:13 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம், பிரவேசியுங்கள். அங்க போட்டு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்க எத்தனை பேரா? சிலர் தான். வெளியில இருக்கிற நோவாக்கு வெளியே இருக்கிற இடம் பெருசு, எங்க ஒண்ணு போலாம், என்னொன்னு செய்யலாம். ஆனா நோவாக்குள்ள போகிற பாதை ரொம்ப நல்லது, சிறுசு, ரொம்ப குறுகலான பாதை. அல்லேலூயா. அப்போ இது உலகத்துல கூட பாத்தீங்கன்னா வெளி உலகம் ரொம்ப பெருசு. சபையோட வெளியே பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் இல்ல அது டான்ஸ் அது இது களியாட்டங்கள்லாம் ரொம்ப பெருசு. ஆனா சபைக்கு வருகிற வாசல் ரொம்ப என்னது? கிருசா இருக்கு. எப்படி இருக்கணும்பா? ஞாயிற்று சர்ச்சுக்கு நம்ம கூப்பிடுவோம். மொத்த சொல்ல ஞாயிற்று என்ன இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா, போலாம்பா. என்ன கிடைக்கும்? மட்டன் பிரியாணி. போறான். மட்டன் பிரியாணியா மோசம் சொல்லக்கூடாது, உடனே வந்துருவான். முதல்ல இப்போ வேற சொல்லாத மட்டன் பிரியாணி என்ன பண்றான், டப்பெல்லாம் பண்றான், வந்துடுறான். இப்படி உலகத்துடைய காரியம் அது இதுன்னு சொல்லும் போது அவனுக்கு இழுக்குது. ஆனா சபைக்கு போகிற வாசல் இப்ப இப்படிதான் போனப்பா, இப்படிதான் இருக்கணும்பா, இப்படிதான் பண்ணம்பா அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்பா சபைனா இப்படிதான்ப்பா, இப்படி ஒழுக்குன்னா இப்படிதான் இருக்கணும்ப்பா, இதான் ஒழுங்குப்பா, இதான் செய்யணும்ப்பா, இப்படிதான் பண்ணம்பா, அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்படி போனாதான், இப்படி சொல்லி வந்தாதான் நீங்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். எனக்குன்னா பூமி பரலோகத்துக்கு பிரவேசிப்பதற்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பரலோகத்துக்கு போகிறது ஒரு ட்ரையல் மாதிரி நினைக்கிறேன். இந்த யார் சபைக்கு ஒழுங்கா போறாங்களோ அவங்களாலதான் பரலோகத்துக்கு ஒழுங்கா போக முடியும். பார்க்க சொல்லுங்க, சபைக்கு யார் ஒழுங்கா போறாங்களோ, ஆமா, நீ சபைக்கு ஒழுங்கா போகலனா கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சபை தான் பரலோகத்துக்கு ஒரு நிழலாட்டமா அடையாளமா இருக்குது. நோவாவுடைய பேடை எப்படி தேவன் அடையாளமா இருக்குதோ அதே மாதிரி சபை புதிய ஏற்பாடுல பரலோகத்துக்கு ஒரு நிழலாட்டமா இருக்குது. சில சபை விட்டு விடுது போல் நீங்க விட்டு விடாதீங்கன்னு போட்டிருக்கு. அப்போ சபைக்கு எப்படி வரீங்களோ, எப்படி நடந்து கொள்றீங்களோ அதே பொறுத்தான் இருக்குது. ஓகே, இவன் என்ன பண்ணா, பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவான்னு. ஓகேங்களா? ஆஃபலி எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் தேர்வே தர மாட்டியான்னு. அப்படிதானே? இது எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? நீ ஃபைனல் எக்ஸாமுக்கு தேர்வே தேர மாட்டியான்றதுக்கு ட்ரையல். எது கோர்ட்ல எக்ஸாம் முடிச்சோடனே பசங்களுக்கு எல்லாம் படிப்பை முடிஞ்ச மாதிரி தூக்கிவிடா, நான் வெற்றினேன், ஒண்ணுமே இல்லை எனக்கு, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஜாலி, நான் சுதந்திர பறவை, அதோ இந்த பறவை போல வாழ வேண்டும் பாட்டு பாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் என்ன பண்ணுது, கோர்ட்லயே இப்பதான் முடிஞ்சிருக்கு, இது ட்ரையலு. எல்லாத்துக்கும் புக்கத்துக்கு அந்த பக்கம் போடுறது, இந்த பக்கம் போறது, பேக் அப்பா இன்னும் ஒரு வாரத்துக்கு போனாப்பா அப்படின்னு அப்படியே மொத்த படிப்பை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறாங்க பசங்க. ஆனா இப்பதான் கோர்ட்டலுக்கே இந்த பாடுக்குது. எதுக்கு அப்படின்னா நீ ஃபைனல்ல பாஸ் ஆவியா இல்லையான்னு பார்க்கதான் இந்த கோர்ட்ல எக்ஸாம். இதுல ஃபெயில் ஆயிட்டியா, ஆஃப் திரும்பி படி, மிஸ் பார்ப்பாங்க. இப்போ இதனால ஃபெயில் ஆயிடல, இது ஸ்பெஷல் கிளாஸ் வை, டியூஷனை போடு, இதனால படிக்க வை, அதை செய், இதை செய், இன்னும் முக்கியம் மேக்ஸ் வரலையா, மேக்ஸ் உட்காந்து சொல்லிக் கொடு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்பதுக்காக தான் இருக்கிறது எக்ஸாமு. இதே மாதிரி சில விஷயங்கள் ஆண்டு நடத்துறாருன்னா நாம கண்டுபிடிக்கணும். ஆண்டு தெரியும் இவன் ஃபெயில் ஆகும், ஆண்டு தெரியும், நமக்கு என்னது தெரியாது. இதுதான் எக்ஸாம் வைக்கிறாங்க. வாழ்க்கை பிரயாணத்துல போகும்போது சில என்ன எக்ஸாம் நடக்குது, இதுல ஃபெயில் ஆகாம தோணுது, ஓகே இதுல நான் வீக்கா இருக்கிறேன், இது என்ன பண்ண சரி பண்ணிக்கணும், இது நான் என்ன பண்ண மோசமா இருக்கிறேன், இது வாழ்க்கை சரி பண்ணிக்கணும். அதுக்குதான் என்ன பண்றது, இந்த எக்ஸாம் நம்ம வைக்கிறோம். இந்த பாதை அப்படிதான் இருக்குது. இந்த பாதை குறுகலா இருக்கும் போது நான் போக முடியலன்னா நான் மாத்திக்கணும். ஓகே, இந்த இடத்துல மிஸ் ஆகுதுப்பா என் வாழ்க்கையில, இந்த இடத்துல பலவீனமான பகுதி இருக்குது, இந்த இடத்துல தெரியாது இருக்குது, தெரிஞ்சுக்கணும். ஒரு சொன்னார் ஒருத்தருக்கு, நமக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நமக்கு என்ன தெரியாதுன்றதே தெரியாதா இருக்குதே பிரச்சனையா. இது பிரச்சனை, நமக்கு என்ன தெரியாதுன்றத தெரியாம இருக்குதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தெரியும் தெரியலன்னு நினைச்சுன்னா என்ன பண்ணிடலாம், அது என்ன ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கத்துக்கலாம், சூப்பர் கத்துக்கலாம். உங்களுக்கு
வந்து ஒரு புதுசாக டிஷ்ஷு, உங்களுக்கு சாம்பார் செய்யவே தெரியாது. உங்களுக்கு முதல்ல சாம்பார் செய்யவே தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ணும், யூடியூப்லேயோ என்ன பண்ணலாம், எங்கேயா பார்த்து எப்படி செய்யணும் சாம்பார் கற்றுலாம். எனக்கு சாம்பார் செய்ய தெரியாதுண்ணா, தெரியும்பா அப்படின்ட்டு எப்படி செய்வீங்க? அப்படியே சட்டியை பார்த்துனே வேண்டியதான், என்னடா சாம்பார்ன்றாங்க, நம்ம தெரியும்னு சொல்லிட்டோம், ஒன்றும் தெரியும் என்ன சாம்பாருக்கு என்ன பாவாக்க வாங்கணுமா, என்ன வாங்கணும் தெரியலையே, என்ன பருப்பு போடுவாங்களா, என்ன ஒன்றுமே தெரியலனா எப்படி? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது தெரியாது அப்படின்ற கற்றுக் கொடுக்குதா இந்த வாழ்க்கை. தெரியலையா, தோத்துட்டீங்களா, தோக்குறதுக்காக இது எக்ஸாம் வைக்கல. புரியுதா? எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? பசங்க சொல்லுவாங்க, என்ன தோக்கத்துக்குன்னே வைக்கிறாங்கப்பா எக்ஸாம். என்ன சொல்லுவாங்க, என்ன ஃபெயில் ஆகுறதுக்கே மிஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. எப்பா நீ ஃபெயில் ஆகுறதுக்கா மிஸ் எந்த விஷயமே ஸ்கூல் எக்ஸாம் வைக்கிறதுல, உனக்கு என்ன தெரியாதுன்றது உனக்கு தெரியணும், அதுக்கு தான் எக்ஸாம். நான் மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறேன்னு தெரியணும் உனக்கு, நான் சயின்ஸ்ல வீக்கா இருக்கேன்னு தெரியணும் எனக்கு, அதுக்கு தான் எக்ஸாம். வாழ்க்கை பயணம் எதுக்குன்னா உனக்கு என்ன தெரியலன்றது சொல்லி கொடுக்கும். அல்லேலூயா. அது நீங்க என்ன பண்ணும், எங்க தோக்குறீங்களோ நீங்க வெக்கப்பட தேவையில்லை, இது எனக்கு தெரியல கண்டுபிடிங்க, இங்க என்னால முடியல என்ன பண்றது, ஆண்டுட்டு போங்க, ஆண்டு மிஸ் 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 எனக்கு தெரியல மிஸ், இந்த மேக்ஸ் போட்டு வரல மிஸ் சொல்ல மாதிரி, ஆண்டவரே எனக்கு தெரியல, தோத்துடுறேன் உதவி செய்யுங்க, இங்க வீழ்ந்துடுறேன் எனக்கு உதவி செய்யுங்க. நமக்கு நல்ல ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் வரும்போது சகல சத்தியத்தில் நம்மளை நடத்துவார், அவர் தான் நம்மள டீச்சர். அல்லேலூயா. நல்ல ஒரு எங்க வீக் ஆகுறீங்களோ அங்க வந்து நான் கை வைப்பார், இது நீ சரி பண்ணு சரியாயிடும், இங்க இந்த வீடு மாத்து சரியாயிடும், அப்படி நம்மள டீச் பண்ணுவார் தான் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ இங்க நமக்கு என்ன தெரியும்னா, இடுக்கமான வாசலுக்கு என்ன பண்ணோம் நம்ம இருந்தா கூட அதான் பரலோகத்துக்கு என்ன போகிற வழியா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது நோவாவுக்கு ஒரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, நம்ம போயிடுறோம், ஆண்டது மிருக ஜீவன்லாம் கொண்டு வந்து உள்ள சேர்க்க சொல்றாரு, இது எப்படி சேர்க்கிறது? இந்த மனுஷங்கிட்ட சொல்லி 75 வருஷம் சொல்லியே நம்ம பாதி உயிர் போயிடுச்சு. 6 இருக்கிற இந்த மனுஷனே என்னால என்ன பண்ண முடியல, பேழைக்குள்ள ஒருத்தர் வர மாட்டேங்கிறா, இந்த மிருக ஜீவங்கள்லாம் நான் எப்படி கொண்டு சேர்க்கிறதுன்னு பெரிய ஒரு டவுட்டா இருக்கு நோவாக்கு. இருந்து யோசிச்சு எல்லாமே சேர்த்துக்கணும்பா, நல்லா சுத்தமான 2 ஜோடி சேர்த்துக்கோ, சுத்தம் ஒண்ணு இப்படி சொல்லும் போது இது எப்படி வந்து சேர்த்து உள்ள கொண்டு வரும், எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு பெரிய ஒரு டவுட் அவனுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஆதியாகமம் 7:8 பாத்தீங்கன்னா அதுக்கு பார்ப்போம். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவியும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குட்பட்டன. ஆமென். ஹல்லேலூயா. என்னதுன்னா எல்லாம் சேர்த்து சொல்றாங்க, இது எப்படி வரும் அப்படின்னு போது, இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதல்ல போகும்போது அவனை பின்தொடர்ந்து எல்லா மிருகங்களும் தானாய் தேடி வருது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? முதல்ல யாரு பிரவேசிக்கிற உள்ள? நோவா பிரவேசிக்கிறாரு. ஏன் பிரவேசிக்கிறாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மீதி எல்லாமே தானா தேடி வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்றதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் தானா தேடி வருது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா தானா தேடி வரும். ஆமா, செல்வம் தேடி வரும், சுகம் தேடி வரும், ஆரோக்கியம் தேடி வரும். யார் வார்த்தை கீழ்ப்படியணும்? நீ கீழ்ப்படியாம எல்லாம் கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்க, உள்ள போங்க எதுவும் போகாது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீ போயா முதல்ல, அப்புறம் நான் வரேன். நம்ம கீழ்ப்படி மாட்டோம். பிள்ளைகளா ஒழுங்கா கீழ்ப்படினோம் சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா கீழ்ப்படியாமா, நீ ஒழுங்கா பண்றியாமா? நான் கீழ்ப்படிமா, நீ ஒழுங்காகணும்டா. நான் சொல்லுவாங்கல்ல, நான் அப்பன்டா எப்படியோ நான் பண்ணேன்டா, நீ ஒழுங்காக்கணும்டா அழுணும். நான் அப்பா சொல்லுவேன், நீ ஒழுங்கா இருப்பா, நாங்க என்ன பண்ற ஒழுங்கா இருக்கிறேன். அப்போ
நாம ஒழுங்கா தேவனை தேடணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிள்ளைகளும் ஆட்டோமேட்டிக்கா தேடி பின்னாடி வர ஆரம்பிங்க. நாம பிரவேசிக்காம நாம செய்யாம அதுகள் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பொண்ணு இப்போ பைபிள் படிச்சுட்டே இருந்துச்சான். அப்போ ஒருத்தர் அவங்க பொண்ணு வந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தது. அப்போ கேட்டாங்க அவர்கிட்ட, ஏமா என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு இருக்குது, உன் பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுது, பைபிளே படிச்சுட்டு இருக்கு, சீக்கிரட் என்ன அப்படின்னு. அப்போ சொன்னாரா, நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், நான் பைபிள் படிப்பேன், அதனால என் பையன் என்ன பொண்ணும் பைபிள் படிக்குது, நீ என்ன பண்ற, நீ போனை பார்க்குற, உன் பசங்களும் போனை பார்க்குறாங்க, மாற்ற முடியாது. அப்புறம் சொன்னாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணு கேட்க போயிருக்குது, இந்த பொண்ணு சொல்லிருக்குது, என்ன சொல்லிருக்குது, அவங்க அந்த பையன் மட்டும் அந்த பொண்ணு மட்டும் எப்போதாலே புக்கை படிச்சது, ஏதோ சீக்கிரம் இருக்குது, எப்படியாவது கேட்டு வாப்பா அப்படி இந்த பொண்ணு அமைச்சிருக்குது. யார் அமைச்சிருக்கு, அவங்க அம்மா அமைச்சிருக்குது. அவங்க அம்மா போய் கேட்டு வந்துருக்குது, திருப்பி வருது, என்ன சீக்கிரட்டு, எப்படி இதை மாத்துறது அப்படின்னு கேட்டது. அப்போ அம்மா சொன்னாங்களா, மாத்து ரொம்ப கஷ்டம்டா, மாறுது வாய்ப்பே, என்ன சொல்ற, ஆமா மாறுது வாய்ப்பே இல்லை. என்ன காரணம், நான் மாறுதான் நீ மாறுவியான், நான் எப்படி மாற போறது இல்லை, நீயும் மாற போறது இல்லை. நான் மாற போறது இல்லை. யாரு சொல்றது, அம்மா ரொம்ப கஷ்டம்டா மாறுறது, ஏன் நான் மாறணுமா. அதே மாதிரி நீங்க பிரவேசிக்காம, நீங்க ஒழுங்கில்லாமல், நீங்கள் பேழைக்குள்ள போகாமல் ஆசிரதம் தொடர்ந்து வருவது வாய்ப்பே, சொல்லுவாங்கல்ல, யார் சொல்வது, வாய்ப்புள்ள ராசா வாய்ப்பு இல்லை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாய்ப்புள்ள ராசா வாய்ப்பு இல்லை. நம்ம எப்படி முன்னேறி எப்படி இருக்குதோ பின்னேறினா அப்படிதான் என்னப்படுது வருது. ஓகேங்களா. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்தால் எல்லாமே தானாகவே வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா 7:19 ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. ஓகே, உள்ளே 10-16 படிங்க. 16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உள்ளே விட்டு கதவை என்ன பண்ணாரு, அடைச்சது யாரு, கர்த்தர் அடைச்சு. எப்பவுமே திறந்த வாசல் இருக்காது. டக்குன்னு ஆண்டவருடைய வருகை என்ன பண்ணுது, சீக்கிரமா இருக்குது, எப்பன்னு வரலாம். நீங்க கதவை அடைச்சது யாரு, ஆமேன். வெளியில யோசிச்சு பாருங்க, கதவை அடைச்சிட்டாரு. வெளியில கதவை அடிச்சதுக்கு அப்புறம் 7 நாள் ஆச்சு மழை பெய்யறதுக்கு. அது வரைக்கும் என்ன பண்ண உள்ள இருக்கிறாங்க. வெளியே என்ன பண்ணுவோம் எல்லாருமே, தோப்பாரா உள்ள ஒரு பைத்தியம் என்ன பண்ணிட்டான், உள்ள போயிட்டு கதவை மூட்டான்டா, உள்ள உட்காருங்கிற. என்ன வெளியில நம்மள ஜாலியாகிறோம், என்ன ஆகுறோம், டான்ஸ் பண்றோம், இது பண்றோம், அது பண்றோம், குதூகலம் பண்றோம். இது உள்ள போய் என்ன பண்ணோம், சாமியாரு யார நோவ, அது பிள்ளை, இது மாத்து பிள்ளைகள்லாம் சேர்த்து கெடுத்து விட்றான்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 7 நாள் பொறுத்து மழை வருது, மழை ஏறுது ஏறுது ஏறுது, வீடெல்லாம் நனையுது. வெளியே எப்படி இருந்திருக்கும். இவங்களாம் திட்டின மக்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க, தொரடான்றாங்க. எங்க திறக்க முடியும், ஆண்டு எனக்கு நோவா சொல்ல, இப்ப நான் பூட்டல, யார் பூட்டுதாரு, கத்தரே பூட்டாரு. ஒருவேளை இவன் பூட்டி இருந்தா அப்படின்னா வெளியில கூக்குரல். அது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் இறக்குறாங்க, சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 36-39 பேர் இறந்துட்டாங்க நேற்று கரூர்ல விஜய் கூட்டத்தில். இன்னும் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்கன்றாங்க. யோசிச்சு பாரு, ஒரு க்ரௌடு, அவ்வளோ பெரிய க்ரௌடு அழுத்துது. இங்க தண்ணி மொத்த ஜனங்க அழுத்துது. வெளியில கூக்குரல், கூப்பாடு, கத்துறாங்க, கதறாங்க, தோறாது. இவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அழுகுறாங்க, என்னை காப்பாத்து 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 என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. ஆனா உள்ள இருக்கிற நோவா கிட்டதான் சாவி இருக்குதுன்னா கண்டிப்பா திறந்திருப்பான், கண்டிப்பா திறந்திருப்பான். ஏன்னா இருக்கிறது யாரு, எல்லாமே யாரு, எல்லாம் அவங்க கூட பிறந்தவங்க, எல்லாருமே அவங்களுடைய சொந்தக்காரங்க தான்.
ஆனா என்ன பிரச்சனைனா, கதவு திறந்து அப்படின்னா, ஏன் ஆண்டு மூடினாருன்னா, கதவு திறந்துட்டு அப்படின்னா மொத்தத்தை நீ உள்ளே வந்து நீ அழிஞ்சிருவ, மிருகையும் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும். உன் 75 வருஷம் டைம் கொடுத்தானே, 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம், 75 வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தானே, இவ்வளவு வார்த்தையை பேசுனேன், கொஞ்சமாவது கீழ்ப்படிஞ்சியா? அந்த 75 வருஷத்துல நோவாக்க டவுட் வந்திருக்கும், உண்மையாவே மழை பெய்யுமா? ஏன் இவங்கெல்லாம் உள்ள பிரவேசிக்க முடியல? ஏன் போலனா கால தாமதம் தான் பிரச்சனை. இவங்க சொன்ன உடனே மழை வந்திருந்ததுன்னா கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சு மழை வருதுப்பா அப்படி சொன்னோடனே மழை அப்படியா எதுக்கு உள்ள போவோம்பா சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. 1 மாசம் 2 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, என்ன மழை வரும்னே மழை பாப்பா வெளியே வந்திருப்பான். சில 1 வருஷம் தாக்கு பிடிச்சிருப்பான், 2 வருஷம் தாக்கு பிடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி வர தெரியுமா? நோவா மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் இது இவ்வளவு வருஷம் சொன்னேன்னு, ஏன்னா கால தாமதம் தான் இவர் என்ன பண்ணுது, வெளியே போக ஆரம்பிச்சு, வெளியே விட்டுருச்சு. உள்ள இப்ப மழை பெய்யல, வெளியே வந்துடும். அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஆண்டு வருதுக்கு லேட் ஆகுதுனால ஆண்டு வரமாட்டாரு. அல்லேலூயா. சில சொல்ல தாமதிக்கிற என்று தாமதி நினைக்குதுமா, இல்லப்பா நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றதாக தேவன் தாமதிக்கிறாரு. ஆனா இங்க தாமதிக்க நமக்குள்ள என்ன வருது, ஆண்டு சின்ன வயசு சொன்னம்பா, இன்னும் கொஞ்சம் காலம்தான், இயேசு ராஜா வரப்போகிறாரு, எங்க போவேன், வானத்துல போய் என்ன பண்ணுவேன், போய் ஜாலியா பாட்டு பாடுவேன் அப்படின்னு பண்ண. எப்போ சின்ன வயசுல இருந்தானே, இவரே வயசாயிடுச்சு, இப்ப வரலன்னா ஆண்டு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அப்போ நமக்கும் கால தாமதம் நமக்கு என்ன பண்ணுவாரு, பிரச்சனையை கொடுக்கும். ஆனா சோர்ந்து போகாதீங்க, தேவன் நிச்சயமாகவே என்ன பண்ண வருவார். தேவன் நிச்சயமாகவே வருவாரா? பக்கத்தை கேளு, நிச்சயம் வருவாங்க கேளுங்க, நிச்சயம் வருவார். ஓகேங்களா? ஆனா நீங்க ஆண்டு வருவான்றதுக்காக நீங்க பரிசுத்தமா வாழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆண்டை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டை ஏற்றுக்கொள்றேன்னா ஆண்டு வருவாரு, என் நரகத்தை விட்டு போட்டுருவாரு, நான் மோட்சத்துக்கு போக முடியும், இதுக்காக அல்ல. ஏன்னா அவர் மேல அன்புனால. ஆண்டவர் ஏன் வந்து ஏன் டைம் சொல்ல, எப்போ வருவான்னு சொல்லனா, அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இருக்குலே மோசமானவன் என்ன பண்ணுவான், உட்கார்ந்து ஆண்டவரே நம்ம ஒண்ணுமே இல்லை, அவன் பயங்கரமா ஆண்டை பார்த்தா, ஆண்டவரே உமக்கா உமக்கா, நேத்து வரைக்கும் டாஸ்மாக் கடையில் சாரையா குடிச்சிருந்தேன், இன்னைக்கு ஆண்டு வருவான்னு உள்ள வந்துட்டு பயங்கரமா கத்துற, ஆண்டு வருவார் நான் போவேன். ஆண்டு என்ன பண்ணுவாரு, கன்ஃபியூஸ், என்னடா இவன் உண்மையான விசுவாசி, இவன் உண்மையான விசுவாசி, அந்த அளவுக்கு என்ன ஆக்ட் பண்ணுவோம் பயங்கரமா. நம்ம இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவோம், சாதாரண மூட்ல இருப்போம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம், பயங்கரமா அடிச்சு புடிச்சு கத்திரிக்காய் ஜீவனே கொடுக்குறேன், அது இது பண்றேன். நீங்க இந்த பண்ற ஆக்ட் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நான் வரேன்றதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் எப்போ வரேன்னு தெரியல கூட, பரிசுத்தமா வாழ்ற பாத்தியா, அவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். சில பார்த்து ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஓன் வருவாரு, அங்க பார்த்தோயே ஓன் வரணும்னு வேலை செய்ய ஆக்ட் பண்ணுவாங்க. ஓன் போனதுக்கு அப்புறம் போயிட்டாரு பாடுவா பேச, என்ன விஷயம் கதை பண்ணுவான். இவன் செட் ஆக மாட்டான். யார் செட் ஆவானா, ஓன் வந்தாலும் வந்து போனதே தெரியாத அளவுக்கு யார் வேலை செய்யறாங்களோ அவர்கள் தான் என்ன பண்ணுவான், அந்த கம்பெனிக்கு உண்மையா உழைக்கிறவங்க. அப்போ நீங்க ஆண்டு வர ஆண்டுக்கா பரிசுத்தம் வாழக்கூடாது, நான் மோட்சத்துக்கு போறதுக்கா பரிசுத்தமா வாழக்கூடாது. நீங்க எதுக்கு பரிசுத்தம் வாழணும்னா, நான் பரிசுத்தம் வாழ்வது தேவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்ன பரிசுத்தமா வாழ சொல்லியிருக்கிறாரு, அதை நான் பரிசுத்தமா வாழ்வேன். நான் மோட்சத்துக்கு போறதுக்காக நீங்க ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படும்போது சொல்லிக்கலாம், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டாம் பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்தான் போவீங்க. உண்மைதான். ஆனா நீங்க காலங்கள் ஆக 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 நீங்களுடைய தாட்டு மாறி, நான் பரலோகம் போவதுக்கா பரிசுத்தமா வாழக்கூடாதுப்பா, என் தேவன் பரிசுத்தர், அது நானும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கிறார், சொல்லுவா அன்பா இருப்பா அப்பதான் மோட்சத்துக்கு போடும். இல்ல, மோட்சத்துக்கு நீ யோசிக்க கூடாது, அவர் வரும்போது வரட்டும். உன்ன யோசிக்கிறேன்னா அவர் பரிசுத்தர்,
அவர் அன்புள்ளவர், அவர் விட்டு கொடுக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர். நான் அப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போ ரகசிய வருகை வந்தாலும் பயம். ஏன்? எப்பவும் ரெடியா இருக்கிறான். அல்லேலூயா, எப்பவுமே ரெடியா இருக்கிறான். அதுதான் தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க சூழ்நிலைக்கு நேர மாதிரி நீங்க மாறுற பச்சோந்தியா, இல்ல உண்மையாவே உங்க உண்மையான ஸ்கின்னை இப்படிதானான்னு தேவன் தெரியும். பச்சை மாறி 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 இப்போ டக்குனு பரிசுத்தம், டக்குனு பாவம், டக்குனு பரிசு இல்ல, நான் இப்படிதான் இருக்கிறேன்ப்பா, நான் தப்புன்ட்டேன், மனம் திரும்பிக்கிறேன். நம்ம தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ற மாதிரி ஆக்ட் கொடுக்கிறவர்களை இருக்கிற ஆண்டு பிடிக்காது. யார் தெரியுமா? தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண மாதிரியே மாயமானம் பண்றவர்களை தேவனுக்கு பிடிக்காது. தப்புன்ட்டனா தப்புன்ட்டாண்டவரே. நீங்க யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்க, பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. யூதாஸை விட மோசமான பாவம் செஞ்ச யாரு தான்? பேதுரு தான். ஆனா பேதுரு என்ன பண்ணாரு? மனம் கசந்து அழுது, ஆண்டவர் தப்பாயிட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று போய் நிக்கிறாரு. இங்க என்னன்னா, இங்க இவர் என்ன பண்றாரு? மனம் நாண்டு கொண்டு சாகரனை தவிர போய் மன காசு தேவட்ட மன்னிப்பு என்ன பண்ணல, கேட்கல. இந்த காசு பிரச்சனை. இந்த 40 வெள்ளி காசுக்காக நம்ம காட்டி கொடுத்த அதுதான் பிரச்சனை. 40 எனக்கு வேணாம், 40 வெள்ளி காசு, நீ காசுல நிக்கிற. ஆனா பேதுரு அப்படி இல்ல, மன காசு அழுகுறான். ஆண்டு உள்ளத்துல அதை பாக்குறாரு. என்ன பிரச்சனை உனக்குன்ற பாக்குறாரு. நீ சும்மா வரும்போது ஆக்ட் பண்ணி மாறி பரிசுத்தமான ஒரு வேஷம் தரிச்சு அப்படி இருக்கிறீங்களா? உண்மையாவே கர்த்தருக்கு நீங்க பாவம் செஞ்ச, ஆமாண்டவரே பாவம் செஞ்சுட்டான்ப்பா, தப்புதான் ஆண்டவரே அப்படின்னு போறீங்களா, இல்ல பாவம் செய்யாத வரைக்கும் ஆக்ட் பண்ணி போறீங்களான்ற பாக்குறாரு. பேதுருகிட்ட கூட அண்ணனா அது சப்பிரால் இருக்காங்கல்ல, அண்ணா சப்பிரா இருக்காங்கல்ல, அவங்க போய் மாயமாலம் பண்றாங்க. இவ்வளவு வித்தீங்களா? இவ்வளவு வித்த சொல்லிருக்கலாம். ஆனா யார் மாயமாலம் பண்றாங்களோ, இல்லப்பா இவ்வளவு வித்த வச்சுக்கிட்டே அப்படி சொன்னா ஒன்னும் கேட்க போறது இல்ல. ஆனா ஏமாத்துறவங்களை நான் பரிசுவான்மா தான் இருக்கிறேன், பரிசுவான் அப்படின்னு போர்வையில தப்பு பண்ணிட்டே இப்படியே இருக்கிறத தேவன் பண்ண பார்க்கிறாரு. உங்க டைம் கொடுப்பாரு, நீங்க மனம் மாறுறதுக்கு டைம் கொடுப்பாரு. அதுவும் மீறி இப்படி நடப்பேன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அப்பனா எப்படி கூடாதா? மாயமானமான வாழ்க்கை நாம இல்லாம என்ன பண்ணோம்? ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை என்ன பண்ணோம்? ஒழுக்கமா இருக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? உயர்த்துறாரு. அல்லேலூயா. அப்போ இவர் உள்ள கூட்டு வந்த சாவி இவங்கிட்ட இருந்துன்னா கண்டிப்பா கூட்டிருப்பாங்க. ஆனா யார்கிட்ட சாவி இல்ல? நோவா கிட்ட இல்ல. யார்கிட்ட சாவி இருக்குது? கர்த்தர்கிட்ட தான் இருக்கிறது. அதே மாதிரிதான், ஏன்னா நம்மளே பாதுகாக்க வேண்டிய வேலை ஆண்டவர் வேலை. உள்ள யார் இருக்கிறது? நோவா இருக்கிறாரு. வேற யாரு இருக்குது? 7000 மிருக ஜீவன்கள் இருக்குது உள்ள. எல்லாரும் குடும்பமா இருக்கிறாங்க. இவங்க தேவனா பண்ண பாதுகாக்கிறார். ஓகேங்களா? ஓகே. ஆதியாகமம் 7:19 எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா வானத்தில் எங்கும் உயர்ந்த மலையெல்லாம் மூடப்பட்டது. போன கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான், 15 வருஷம் முன்னாடி எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல ஆய்வு பண்ணிருக்காங்களாம். அந்த மலையில, அந்த எவரெஸ்ட் சிகரத்து மலைக்கு மேல உப்பு தண்ணி இருக்குதான். உப்பு தண்ணியினால் ஆகின எது அந்த ஐஸ் இருக்குதுன்றாங்க. எப்படி எவரெஸ்ட் எவ்வளவு ஹைட்டு, இந்த ஹைட்டுல எப்படி உப்பு தன்னுடைய இது வருது அப்படின்னு புரியல. அப்பதான் கிறிஸ்டியன் சொன்னாரு, இங்க நோவா காலத்துல பேழை ஜலப்பிரளயம் அப்போ மொத்த பூமி அழிஞ்சு போயிருச்சு. அதுக்காக தான் எவரெஸ்ட் சிகரத்துல இருந்தது இருக்கு, உப்பு இருக்குது. விற்கிறாங்கல்ல இமாலய சால்ட், இமாலய உப்புன்னு விற்கிறாங்க. இப்போ பிங்க் கலர் உப்பு வருதுன்னு நினைக்கிறேன். இமாலய உப்பு. இமாலய எங்க? இமாலய மலைக்கு எப்போ உப்பு எப்படி வருது? நல்ல தண்ணி தானே வருது, உப்பு எப்படி வருது? ஏன்னா அந்த காலத்துல மொத்தம் மலையும் என்னாச்சு, கடல்னால மொத்தமே அழிஞ்சிடுச்சு. நிறைய பூமிக்கு அடியில நிலக்கரி கிடைக்குது. எப்படி கிடைக்குது? நிலக்கரி எப்படி செய்வாங்க? ஒரு மரத்தை என்ன பண்ணுவாங்க, எரிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வைப்பா, நிலக்கரியா மாறுது.
நோவா காலத்துல நிறைய மரங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் உள்ள இருக்கிற நெருப்புல அப்படியே என்ன பண்ணுது, நிலக்கரியே மாறி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிலக்கரி மண்ணுக்குள்ள இருக்கிறதுக்கு யார் காரணம்? எந்த காலம் காரணம்? நோவா காலத்துல நோவா காலத்துல இருக்கிற மரங்கள்லாம் மண்ணுக்குள்ள போய் தான் நிலக்கரியாய் மாறி இருக்கு. இமாலய மலை மேல எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல ஏன் உப்பு தண்ணி வருதுன்னா, இதெல்லாம் ஆதாரம். மொத்த உலகம் அழிக்கப்பட்டது ஆதாரம். அங்க வந்துக்குன்னா ஏன் மொத்த பூமியும் அழிக்கப்பட்டிருக்குது. ஏன் பூமியில பெட்ரோலியம் கிடைக்குது? ஏன்னா நிறைய ஜீவ ஜந்துக்கு மிருகங்கள் அழிக்கப்பட்டு பூமியோடு பூமியை புதைஞ்சு உள்ள போய் அதுல இருந்து வருகிற அமிலங்கள் என்ன பண்ணுது, தண்ணியோடு கலந்து அதனால நம்மளுக்கு என்ன பெட்ரோலாய் மாறுதான். அல்லேலூயா. அப்போ நோவா காலத்துல இது நடந்தது உண்மை. அல்லேலூயா. எல்லாம் ஒத்துக்கிறாங்க, நடக்குது, வாய்ப்பு இருக்குது, நடந்து இல்ல கிடைச்சிருக்காதுன்றாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சும்மா சாதாரணமா சொல்ல, இதெல்லாம் நடந்தது. சயின்டிஸ்ட் நிரூபிச்சு சொல்லிக்கிறாங்க இது மாதிரி இருக்குது அப்படின்னு. சரிங்களா? 24 எடுத்துக்கொள்ளலாம். மே 24ல ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து 150 நாள் மத்தவே இல்லை பெஞ்ச மழை. 40 நாள் பெய்யுது, 150 நாள் என்ன பண்ண தண்ணி அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் தான் பண்றது இது பண்ணுது. ஓகே, அப்புறம் 8:1 தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பண்ணாரு, நினைத்தருளினார். அல்லேலூயா. அருளினார். ஓகே. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. அல்லேலூயா. 40 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாரா தேவன்? என்ன பண்றாரு, நினைவுக்கு என் பையன் உள்ள இருக்கிறானே, இவங்க அழிஞ்சிட்டாங்க, ஆண்டவர்களுக்கு கோவம் இருந்தா கூட என் பையன் உள்ள இருக்கிறானே இவனை காப்பாத்து சொல்லிட்டு பண்ணாரு. 40 நாளுக்கு அப்புறம் நினைவு கூறுறாரா. நினைவு கூர்ந்த பிறகு 150 நாட்கள் ஆகுது. எதுக்கு? தண்ணி வத்துறதுக்குன்னா வத்த ஆரம்பிக்குதுக்கே, அப்படியே பிரவாகிச்சு இருக்குது. 150 நாளுக்கு அப்புறம் தான் தண்ணி வத்தவே ஆரம்பிக்குது. அப்ப எவ்வளவு தண்ணி நினைச்சுங்க, ஏன்னா எல்லா மலையும் நிரம்பிடுச்ச. அப்புறம் மொத்தமா வற்றி போகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சு மொத்தம் வற்றி போறதுக்கு? எத்தனை? மொத்தம் வத்தி போகிறதுக்கு 377 நாள் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு மேல என்ன இருந்திருக்காங்க, உள்ளே இருந்திருக்காங்க. சாப்பாடு, ஆடு மாடு இருக்கு, எல்லாம் சாப்பாடு எல்லாம் உள்ள இருக்கு. 374 அப்புறம் தான் என்ன பண்ணாரு, அவர் வெளியில வராரு. ஓகேங்களா? 8வது அதிகாரம் 6-7 பாத்தீங்கன்னா, 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். காக்கா வழி அனுப்புறாரு. ஓகே. அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். ஓகே. முதல் காக்கா பார்த்து தரல யாருக்கு? நோவாக்கு. காக்கா விட்டா என்ன பண்ணல, சுத்தி கேட்கிறாரு காக்கா. இப்ப அதனால ஒரு காக்கா விட்ட போகுது வருது ஒரு ரிசல்ட்டுமே காணோம். அடுத்து அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தாரு, இது செட்டா காக்கா செட்டாக சொல்றாரு. அடுத்து என்ன அனுப்புறாரு? புறாவை அனுப்புறாரு. ஓகேங்களா? புறா எத்தனை வருது? வெளியே விட்டாரு. பூமியெங்கும் ஜலம் பூமியெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்ப பேழையில் அவனிடத்தில் வந்துடுச்சு. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். 10வது படிக்கலாம் அப்படியே. பின்னும் 7 நாள் பொறுத்து புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்திருந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. காகம் அல்ல, புறா. அல்லேலூயா. காகம் ஒரு மாதிரி விலங்கு, அது அசுத்தமாலாம் சாப்பிடும். புறா பரிசுத்தத்துக்கு அப்படின்னுவாங்க. அப்போ நீங்கள் முதல்ல உலகத்துடைய காரியங்கள் வச்சிங்களேன், உலகத்துடைய காரியங்கள்லாம் காகத்தை மாதிரி ரொம்ப அசுத்தமானது. காகம் அசுத்தமான விலங்கு, பைபிளே போட்டிருக்கு, அசுத்தமான விலங்கு தான் போட்டிருக்கு. அப்போ நீங்கள்
நீங்கள் முதல்ல காகத்தை வைத்து நீங்க என்ன பண்ணுவது, முடிவெடுக்கக்கூடாது. எதை முடிவெடுக்கணும்? புறா வைத்து முடிவு எடுக்கணும். புறா யாருக்கு அடையாளம் தெரியுமா? ஆவியானவருக்கு அடையாளம். அல்லேலூயா. புறா ஆவியானவருக்கு. அப்போ உலகம் சாபம் பூமியுடைய மனுஷர்கள் சொல்ற வரைக்கும் முடிவு எடுக்காம ஆண்டவர் சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணும்? முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. முடிவு எடுக்கணுமா? அது மாத்திரமல்ல, அதனுடைய வாயில் என்ன இருக்குது? ஒலிவ மலை. எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? அபிஷேகத்துக்காக சொல்லுவாங்க. ஒலிவ எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, அப்ப ராஜாக்கள் இருக்கு என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவதற்கும் ஆலயத்திலையும் அது விளக்கேறதுக்கு ஒலிவ எண்ணெய் தான் ஊத்துவாங்க. அப்புறம் ஆவியானவர் நமக்கு அவசியம், அபிஷேகமும் அவசியம். அப்போ நீங்க முடிவு எடுக்க வேண்டும் என்றால் என்ன அவசியம்? ஆவியானவர் துணை கொண்டு அபிஷேகத்துல நீங்கள் செய்கிற காரியம், அப்பொழுதுதான் நீங்கள் வெளி போக முடியும். எதை விட்டு? எதை விட்டு? பேழையை விட்டு, அது இடுக்கத்தை விட்டு. அல்லேலூயா. அது வெளியில விசாலமான ஒரு வழி உங்களுக்கு என்ன திறக்கப்படுது. அல்லேலூயா. அப்போ நாம் ஆவியான துணை கொண்டு அபிஷேகத்தை நிறைஞ்சு நம்ம வாழ்க்கையில முடிவு எடுக்கணும். காகத்தை வச்சு முடிவெடுக்க கூடாது. காகம் என்னது? உலக காரியங்கள், உலக மனுஷர்கள், உலக சட்டத்திட்டங்கள். அது இல்ல, இந்த சட்டத்திட்டங்களை வைத்து நீ முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு இது ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நான் சொல்றதுக்கு இது எழுதவே இல்லை, யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தனா எங்க வீட்டில் புறாவே வராது, காக்கா தான் வந்து இருக்கும். காக்கா வரும், இது வரும். இன்னைக்கு பார்த்தா புறா வந்து உட்காந்துக்குது வீட்டுக்கு வெளியில. நான் பார்க்குறேன், ஆச்சரியம் பார்க்குறேன், எப்படி வீட்டுக்கு வெளியே புறா இருக்குது அப்படி பார்த்து வைக்கிறேன். சாப்பாடு என்னப்பா, சாப்பாடு போடுறேன், சாப்பாடை சாப்பிட்டு பறந்து போயிடுச்சு. அப்போ ஆண்டு சொல்றாரு, இந்த பாயிண்ட் என்ன பண்ணு, புறாவை சேர்த்துக்கோ. புறாவில் பாயிண்ட் அப்புறம் அடிச்சு என்ன பண்ண, புறாவை எடுத்துடுறேன். அப்போ என்ன சொல்ல வர்றான்னா, புறா ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு மார்க்கெட்டில் போய் 4 புறா வாங்கி வீட்டில் வளர்க்க சொல்ல. புறா முக்கியம்னா 4 புறா வாங்கி வீட்டில் வளர்க்க இல்லப்பா, ஆவியானவர் முக்கியம். அல்லேலூயா. அதே மாதிரி அபிஷேகம் ஒன்று முக்கியம். நீங்க முடிவெடுக்கணும்னா, விடுதலை அடையணும்னா, வெளியில வரணும்னா ஆவியான துணை இல்லாமல் வெளிவர முடியாது. அல்லேலூயா. புறா அந்த ஒளிவை கொண்டு வரலனா நோவா வெளியே போயிருக்க முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில விசாலத்துக்குள்ள போகணும்னா உங்களுக்கு கைட் பண்றவர் ஆவியானவரா இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்நானம் எடுத்து வரும்போது பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கி வந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. 8:20 அதுலயே, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, வெளி வந்தோன்னா முதல் வேலை என்ன பண்றாரு, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஓகே. முதல்ல வெளி வந்துட்டு விஷயம் என்ன பண்ண, ஆண்டருக்கு பலியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பலி, தேவ பலி முக்கியம். தேவன் ஆராதிக்கிறது முக்கியம். அல்லேலூயா. ஆராதிப்பது வாயினால் மாத்திரமல்ல, உங்களுடைய கிரியையினாலும் என்ன பண்ணீங்க, ஆடை வெட்டுறாரு. இங்க ஒரு விலங்கு என்ன பண்றாங்க, வெட்டுறாங்க. அப்போ நீங்கள் முதல்ல தேவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். வெளியே வந்த உடனே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அது உங்க துதியினால் இருக்கலாம், இல்ல உங்களுடைய பணத்தினால் இருக்கலாம், இல்ல உங்களுடைய எதுவான இருக்கலாம், உழைப்பினால இருக்கலாம். சூப்பர். உழைப்பினால அவங்க தானே பண்றோம், வாரம் என்ன கிளீன் பண்றாங்க, பாஸ்கரும் அவங்களுக்கு தான். உழைப்பினால இருக்கலாம், இல்ல உங்க ஐடியாவா இருக்கலாம், பாஸ்டர் இப்படி பண்ண நல்லா இருக்கும், பாஸ்டர் இது செஞ்சு நல்லா இருக்கும், ஐடியாவா இருக்கலாம். எதுவா இருந்தா பண்ணலாம் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில முதல் இடம் யாருக்குன்னா தேவனுக்கு. அல்லேலூயா. உங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண, தேவனுக்கு நீ கொடுங்க. உங்க துதியை காலை எழுந்து ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவருக்கு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சேவிங்க. எதை எடுத்தாலும் முதல்ல தேவனுக்கு. நோவா முதல்ல தேவனு என்ன செஞ்சிருக்கலாம். இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 1 வருஷம் உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? வெளியே வந்தோடனே வெளியே பாப்பா இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, அப்படி ஓடி பார்த்துருப்பான்ல. அதெல்லாம் பார்க்கல. தன் வாழ்க்கையில முதல்ல யாரு தெரியுமா? கடவுளுக்கு தான்.
அல்லேலூயா. வந்த உடனே யார் தேவனுக்கு முதலும் கொடுத்து நடத்துறாங்களோ நிச்சயமாகவே வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. 1-3 பாத்தீங்கன்னா அங்க 9 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஓகே, இங்க நான் பார்க்கலாம். இங்க பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சு வாழ்க்கையில. எல்லாம் மிருகம், அதாவது கொஞ்சம் தான் இருக்கு, கையில் இருக்குது. 90% மிருகங்கள்லாம் என்னது அழிஞ்சிடுச்சு. 90% மரங்கள்லாம் அழிஞ்சிடுச்சு. எல்லாம் ஊழும் பிராணிகள்லாம் அழிஞ்சிடுச்சு. எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு சிலர் தான் இருக்குது. ஒளிவு மரம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் இருந்து தவிர மற்ற எல்லா மரங்களும் அழிஞ்சிடுச்சு. இந்த பூமியே 95% அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அழிஞ்சு போகணும் இந்த பூமி ஆண்டு சொன்ன வார்த்தையின் மூலமாக நம்மடுது, அது திருப்பி என்னப்படுது, உயிர் பெற்று நீங்க இப்ப பார்க்கிற அழகான பூமியாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா தேவன் படைத்த எல்லாமே வளரும். அல்லேலூயா. பெருகும். செல்போன் வளருமா? ஒரு செல்போன் வச்சுன்னா ஒரு செல்போன் தான், செல்போன் வளராது. வேற எந்த ஒரு சேர் வளருமா? நீங்க வாங்கி கொடுத்தா வளரும். நிறைய வாங்கி கொடுக்க சொன்னீங்க, யாருக்கு காணும், வரும் பார்ப்போம். சரிங்களா? சேர் வளருமா? நீங்க வாங்கி கொடுத்தா என்ன பண்ண வளரும். ஆனா கர்த்தர் அப்படி இல்ல. கர்த்தர் சொன்னான்னா அது வளர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை படைச்சுக்கிறாரு, நீங்க வளருவீங்க. அல்லேலூயா. உங்க பொருளாதாரம் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை உண்டாக்குறது யாரு? கர்த்தர். கர்த்தர் எதை உண்டாக்கணும் அது வளரும். உங்களுக்கு தேவன் உண்டாக்குனாரா, நீங்க வளருவீங்க, நீங்க பெருகுவீங்க, நீங்க கனி கொடுப்பீங்க, நீங்க பெரிய ஆளா மாறுவீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாமே வளரும். பக்கத்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறீங்க, பண்ணிட்டாலே நீங்க வளருவீங்க. நீங்க கர்த்தரை உண்டு பண்ணிருக்கிறாரு, உங்களை உருவாக்கி இருக்கிறாரு, நீங்க வளருவீங்க. உங்க பிசினஸ் வளரும், உங்க பணம் வளரும். அல்லேலூயா. வருமானம் வளரும், உங்க காசு வளரும், சொல்லுங்க உங்க சுகம் வளரும். அல்லேலூயா. நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க வளருவீங்க. தேவன் சிருஷ்டித்த எல்லாமே வளரும். அல்லேலூயா. அதுக்கு முதல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது நீ என்ன பண்ணுங்க, அல்லேலூயா, அவர்கிட்ட இருக்கும் போது பலியிடும் போது நீங்க என்ன பண்ண வளர ஆரம்பிப்பீங்க. இதுக்கு அடையாளமாக வான வில்ல கொடுத்து என்ன பண்ண முடிக்கிறாரு. ஓகே, 9:13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். என்ன வில் அது? வானவில். நம்ம ராமர் வில்லாம் கிடையாது. என்ன வில் இது? வானவில். இதை முதல் வானவில்ல கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு நான் இந்த வானவில்லாம் பார்க்கும் போதெல்லாம் இது நான் நினைச்சு கொள்ளுவேன். ஏன் நினைப்பேன்? நான் பூமி என்ன ஜனத்தை அழிக்க மாட்டேன், தண்ணியில் அழிக்கப்பட மாட்டேன். என்ன சுனாமி வந்தா கூட என்ன பண்ணுது, போயிடுது. என்ன மழை வந்தா கூட என்ன பண்ணுது, அது போயிடுது. ஏனென்றால் தேவன் பூமி என்ன பண்ண தண்ணியில அழிக்க மாட்டா. எதுல அழிப்பாரா? எதுல? நெருப்புல, தீயில. ஆண்டுப்பா ஜனங்களாம் அழிப்பான். அப்பாடி இன்னும் பாவம் செய்யலாம்ப்பா, ஆண் அழிக்க மாட்டாருப்பா அப்படி ஜனங்களா. ஏமா நீ அழிச்சா கூட என்ன பண்ணலாம், தண்ணி அழிச்சா கூட என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணலாம், தப்பிச்சிடலாம். நான் நெக்ஸ்ட் அழிக்க தண்ணி இல்லையே, எதுல அழிக்க போறேன், நெருப்புல அழிக்க போறேன். எப்ப என்ன செய்வேன், அடப்பாகுமே நான் அழிக்க மாட்டேன் சந்தோஷமா இருந்தேன். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணிடலாம். ஆண்டு தெரியும் தண்ணியில அழிச்சுன்னா என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், அதுக்கு நீர்மூழ்கி காப்புல உண்டு பண்ணி தண்ணிக்குள்ளேயோ பதுக்கி இருப்பான். அடுத்து அழிக்கிறது எல்லாம் அழிக்கணும், நெருப்புல யாரும் நம்ம டச் பண்ணவே கூடாது. ஆமா, ஒரு அப்படியே போட்டுரும். அதனாலதான் ஒரு தண்ணியிலிருந்து காப்பாற்றுறது கூட நிறைய கண்டுபிடிச்சிருக்கான், தவிர நெருப்புல இருந்து காப்பாற்றுறது என்ன பண்ணல, கண்டுபிடிக்க முடியல. தெரிஞ்சிருந்தா அதுலயே காப்பாத்தி உள்ள உட்காந்து இருப்பான். ஆண்டை போட்டுங்க ஆண்டவரை, நாங்க ஜாலியா இருப்போம், ஜாலியா எதுவுமே அழிக்கப்படாது. ஆனா ஆண்டு என்ன பண்ணல, அந்த அறிவை திறக்கல. அதுக்கு வழி இருக்குது, ஆனா திறக்கல. ஏன்னா என்ன பண்ணுவான், ஆளுக்கால் ஒரு குண்டலமா செஞ்சுட்டு உள்ள உட்காந்து இருப்பான். எல்லாம் பண்ணி உள்ள உட்காந்துப்பான். ஆண்டு பார்த்தனா செட் ஆகாது.
இரண்டாவது, நான் தண்ணியில அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வானவில்லை உருவாக்கி என்ன பண்ணாரு, நம்ம சாட்சியாக என்ன பண்ணாருங்க, வைத்தாரு. அல்லேலூயா. வைத்து மேகத்தை வைத்துக்கிற அடையாளமாக. கடைசி ஒன்று படிக்கலாம். 13:17 17 9:17 இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்டு 17 9:17 இது எனக்கும் பூமியில் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். அல்லேலூயா. அடையாளம் என்று சொன்ன உடன்படிக்கை பண்ணுகிறாரு. உடன்படிக்கை மீற மாட்டார். அல்லேலூயா. நம்மளை தேவன் காப்பாற்றுவார், நம்ம நன்மை செய்வார், நம்ம உதவி செய்வார், நம்மளை பெருக செய்வார். அப்பொழுது விட்ட ஜனங்கள் 2 நோவாக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க? 3 பேர். எத்தனை பேரு? சேம், காம், யாபேத். இந்த 3 பேர்னாலதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்கள் பிறந்திருக்கிறாங்க. எத்தனை பேரால? 3 பேரால. யார் அது? சேம், காம், யாபேத். 3. அப்ப நம்மளாம் யாரு? எல்லாம் சொந்தக்காரங்க. எல்லாருமே யாரு? எல்லாமே எல்லாம் மாமா மச்சான் எல்லாம் சொந்தக்காரங்களாம் உட்காந்துக்கிறோம். எப்படி இது 3 இதெல்லாம் உட்காந்து வந்திருக்கணும்? ஒண்ணு சேம், காம், யாபேத்லாம் இந்த 3 பேர் பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க யாரு? சேம்ல வந்திருக்கலாம். நீங்க யாரு? உன் அக்கா பையன், அண்ணன் பையனா இருக்கலாம், தம்பி பையனா இருக்கலாம். ஏன்னா இப்படி மாறி மாறி தான் இருக்கணும். நம்மளாம் யார்? எல்லாருமே எல்லாம் சொந்தக்காரங்க. எங்கிருந்து வந்து சொந்தக்காரங்க? நோவா மூலியமா வந்த சேம், காம், யாபத்துடைய பிள்ளைக்காரங்க. மாமா மச்சான் கொழுந்தாரு, 1 வித்து 2 வித்து 3 வித்து இப்படி என்னது எல்லா சொந்தங்களும் என்ன பண்ணுது? மொத்த பூமி நிரப்பிட்டு இருக்கு. அப்போ நான் அதான் சொல்ல, நான் ஒருவனுக்கும் தூரமானவர் அல்ல. ஏன்னா நம்ம யாரு? பக்கத்துல உங்க சொந்தக்கார பார்க்காம வேற ஒருத்தர் பார்த்துட்டு நம்மள சொந்தம் சொல்லுங்க. இப்ப சொல்லு, கை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல பார்த்து, உங்க பக்கத்தை பார்க்காம வேற ஒரு புதுசா ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, நீ சொந்தம். சொன்னீங்களா? சொந்தம். பொன்னாட்டி கைப்பிடி சொந்தம். எப்ப பொன்னாட்டி நீங்க சொந்தம் தான் தெரியும் உங்களுக்கு. வேற ஆளை பார்த்து சொல்லுங்க சொந்தம். நீங்க ஏன் சொந்தம்? எனக்கு அல்லையா அவர் சொந்தமா? ஆமா. என்ன கொஞ்சம் இப்ப வந்து வெள்ளைக்காரனும் கருப்பு யாருக்கு? மாமச்சானுங்க. என்ன பண்ணி நீயும் அப்பாடி வெயில கருத்து இப்படி ஆகி போயிட்ட, நான் குழு பேசுறது இருந்து வெளியே ஆயிட்டேன். அவ்வளவுதான். தவிர நீங்க யார்? 2 பேருமே சொந்தக்காரங்க, நம்மள உறவினங்க. அல்லேலூயா. அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அதனால தேவனை வாழ வைப்பாரு, உயர்த்துவாரு. இவ்வளவு ஒன்றுமில்லாது இருந்து இவ்வளோ பெரிய பூமி ஆக்கினார, நம்ம வாழ்க்கை ஆண்டு மாற்ற மாட்டாரா? நம்ம வாழ்க்கை செழிக்க பண்ணுவார். நீங்க பணக்காரனா ஆவீங்க. அல்லேலூயா. செழிப்பா மாறுவீங்க. உன் கஷ்டங்களா மாறும், பண கஷ்டங்களா மாறும். நீங்க கொடுக்கறவனா மாறுவீங்க. இப்ப 4 பேர்ட்ட போய் கையை நிக்கிற அளவுக்கு இல்ல, நீங்க அநேகர் கொடுக்கிற அளவுக்கு தேவனை மாத்துவார். ஏன்னா தேவன் படைத்த எல்லாமே வளரும். உங்களுடைய எல்லாமே வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரீகரா தடதலா கரபதரியா. நோ இவ்வளோ விசுவாசமா இருந்த ஆண்டவரே, அதையும் விசுவாச கனப்படுத்தினீங்க ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலையில எத்தனையோ மோசமான காரியங்கள்லாம் வந்தால் தகப்பனே, உண்மையில் வைத்து நம்பிக்கையை விடவில்லப்பா. ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுத்த ஆண்டவரே, நாங்க அப்படியாய் நான் கொடுக்க உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்படுத்துங்க. நாங்கள் வளருவோம். சொல்லுங்க, நான் வளருவேன், நான் ஆசிரமா இருப்பேன், நான் உயர்வேன், நான் செழிப்பேன், நான் மேன்மேல் வளர்ந்து கொண்டே போவேன், நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். தேவன் படைச்சது உண்மையானால் நான் வளருவேன். என் பிசினஸ் வளரும், என் வேலை வளரும், என்னுடைய வருமானம் வளரும், என்கிட்ட காசு வளரும், என்கிட்ட நகை வளரும், என்கிட்ட விசுவாசம் வளரும், என்கிட்ட அன்பு வளரும், என்கிட்ட இருந்து எல்லா விதமான நன்மைகளும் வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. அந்த ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. ஒவ்வொரு மேல் ஆண்ட நன்மை உண்டாகுவதாக தகப்பனே ஆசிரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியும் ஐக்கியம் அன்னையும் இன்று சதாக்க நாமோடு இருப்பதாக. எல்லாத்தையும் சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. क्वेश्चन पेपर